ஆவியாகி சபைக்குள்ள வரும் பொழுதுதான் ನಾವಿನಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿ ಬರಬೇಕಂದ್ರೆ பரலோக பேழைக்குள்ள போக முடியும். ಪರಲೋಕ ನಾವಿನಲ್ಲಿ இந்த ಹೋಗಕ್ಕಾಗುತ್ತದೆ. சபை தான் உங்களுக்கு பேழையாய் இருக்கிறது, கப்பலாய் இருக்கிறது. ಈ ಸಭೆ ನಿಮಗೆ ನಾವಿಯಾಗಿ ಒಂದು ದೋಣಿಯಾಗಿರುತ್ತೆ. இங்க வருவனுக்கு விடுதலை உண்டு, ಇಲ್ಲಿ ಬರುವವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. கண்ணீரிலிருந்து விடுதலை உண்டு, ಕಣ್ಣೀರಿಂದ ಬಿಡುಗಡೆ, துக்கத்திலிருந்து விடுதலை உண்டு, ದುಃಖದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು, கவலையிலிருந்து விடுதலை உண்டு, ಚಿಂತೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು, வேதனையிலிருந்து விடுதலை உண்டு. ವೇದನೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. எதற்காக விடுதலை தேடி வருகிறாயோ ಏನಕ್ಕಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹುಡುಕಿ அந்த ಬರುತ್ತೀಯೋ விடுதலை இங்க உண்டு. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த 9வது மாதத்துல ಈ 9ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ முதல் ஞாயிற்றுக்கிழமை ಮೊದಲನೇ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஜீசஸ் காஸ்பல் பிரீச்சிங் சபையில் இருக்கிற உங்களுக்கு ಈ ಜೀಸಸ್ ಗಾಸ್ಪಲ್ ಪ್ರೀಚಿಂಗ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ என்னுடைய ನಿಮಗೆ வாழ்த்திலும் குடும்பத்தின் வாழ்த்திலும் தெரிவிக்கின்றேன். ನಮ್ಮ ಶುಭಗಳು ನಮ್ಮ ಕುಟುಂಬ ನಿಮಿತ್ತ ಎಲ್ಲರೂ ಹೇಳಿಕೊಡುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. மீண்டும் ஒரு விஷயம், எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன். ಮತ್ತೊಂದು ದಿವಸ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ನಿಮಿತ್ತ ಎಲ್ಲರಿಗೂ ಶುಭಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸಲಿ. நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ನೀವು ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದವರೆಂಬುದಾಗಿ கடந்த 1ஆம் தேதி நாம் பார்த்தோம். ಕಳೆದ 1ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ 1ನೇ நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள், ನೀವು ನಾವು ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದವರು, நீங்களும் நானும் நாங்கள் விசேஷித்தவர்கள். ನೀವು ನಾವು ವಿಶೇಷವಾದವರು, நாம விசேஷித்தவர்களாய் இருக்கிறபடினால ನಾವು ವಿಶೇಷವರಾಗಿ ಇರುವುದರಿಂದಲೇ இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் வந்திருக்கிறோம். ಈ ಭಾನುವಾರ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த விசேஷித்த நாளை ಈ ವಿಶೇಷವಾದ தேவன் ದಿನದಲ್ಲಿ நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ದೇವರು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. கடந்த 1ஆம் தேதி காலையில வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்களுடைய மொபைல்ல கடந்து வந்திருக்கிறது. ಕಳೆದ 1ನೇ ತಿಂಗಳ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ದೇವರ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿದೆ. 1ஆம் தேதி காலையில சபையில கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தம் 1ನೇ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕಾದ ವಾಗ್ದಾನವು உங்களுடைய மொபைல்களில் வந்திருக்கிறது என்று நம்புகிறேன். ನಿಮ್ಮ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ ಬಂದಿದೆ ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ. ஆனால் ஒரு விஷயம், அந்த வசனத்தை திருப்பி பார்க்கலாம். ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ತಿರುಗಿಸಿ ನೋಡೋಣ. வேத வார்த்தைன்னு சொல்லுகிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ 33ನೇ ಅಧ್ಯಾಯವು 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 6ನೇ ವಾಕ್ಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 4ನೇ ವಾಕ್ಯ ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நீர் எங்களோடு வருவதினால் ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವುದರಿಂದಲೇ நானும் உம்முடைய ஜனங்களும் ನಾವು ನಿಮ್ಮ ಜನರು விசேஷித்தவர்கள். ಎಷ್ಟು ವಿಶೇಷವಾದವರು. ஹalleluya, ಹalleluya, ஹalleluya. ಹalleluya. பக்கத்துல கரம் பிடிச்சு சொல்லுங்க, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕರವನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿರಿ, தேவன் என்னோடு வந்ததினால் ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಬರುವುದರಿಂದ நானும் என் குடும்பத்தாரும் ನಾನು ನಮ್ಮ ಕುಟುಂಬದವರು விசேஷித்தவர்கள். ವಿಶೇಷವಾದವರು. இன்னொரு சொல்லுங்க, தேவன் நம்மோடு வருவதினால் ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರುವುದರಿಂದ நீயும் நானும் ನೀವು ನಾನು விசேஷித்தவர்கள். ವಿಶೇಷವಾದವರು. ஹalleluya. கர உயர்த்தி சொல்லுங்க, ಕರಗಳನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ தேவன் ದೇವರು என்னோடு வருவதினால் ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬರುವುದರಿಂದ நானும் என் குடும்பமும், ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬದವರು, நானும் என் திருச்சபையும், ನಾನು ನನ್ನ ಸಭೆಯವರು, நானும் என் உறவினர்களும் ನಾನು ನಮ್ಮ ಸಂಬಂಧಕರು விசேஷித்தவர்கள். ವಿಶೇಷವಾದವರು. இந்த 9ஆம் மாதத்துல ಈ 9ನೇ நாம ತಿಂಗಳಲ್ಲಿ விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ನಾವು ವಿಶೇಷವಾಗಿದ್ದೇವೆ. பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த 9ஆம் மாதத்துல ಈ 9ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ நாம விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ನಾವು ವಿಶೇಷದವರಾಗಿದ್ದೀವಿ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಾ? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತೀರಾ? விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். ನಂಬುವವನಿಗೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್, ஆமென். ಆಮೆನ್. எல்லாம் கூடும். ಎಲ್ಲ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಆಮೆನ್. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தா உனக்கு கூடும். ನೀನು ನಂಬೋದಾದ್ರೆ ನಿನಗೆ ಎಲ್ಲವೂ நீ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. விசுவாசித்தா உனக்கு நடக்கும். ನೀನು ನಂಬಿದರೆ ನಿನಗೆ ಆಗುವುದು. ஹalleluya, ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ இந்த ಹೇಳಿರಿ. முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்க சத்தம் உங்களை விட பெருசா இருக்கணும். ಈ ಮೊದಲನೇ ಭಾನುವಾರ ನಿಮ್ಮ ಧ್ವನಿ ನಿಮಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು. குள்ளமா இருந்தாலும் சரி, நட்டையா இருந்தாலும் சரி, ನಿನ್ ಕುಳ್ಳುಗಾದ್ರೂ ಸರಿ, ಎತ್ತಗಿದ್ರು ಸರಿ, ஒல்லியா இருந்தாலும் சரி, குண்டா இருந்தாலும் சரி, ನಿನ್ ದಪ್ಪಗಿದ್ರು ಸರಿ, ಸಣ್ಣಗಿದ್ರು பேச ಸರಿ, தெரிஞ்சாலும் சரி, பேச தெரியாதனாலும் சரி, ಮಾತಾಡಿದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಸರಿ, ಗೊತ್ತಿದ್ರೆ சபைக்குள்ள வந்துட்டா உன் வாய் எப்படி இருக்கணும் தெரியுமா? ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದ್ರೆ ಬಾಯಿ ಹೇಗಿರಬೇಕು ಗೊತ್ತಾ? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வாயா இருக்கணும். ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸುವ ಒಂದು ಬಾಯಾಗಿ ಇರಬೇಕು. ஒரு 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 லேடி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ಒಂದು ಹೆಂಗಸು ಒಂದು ಸಂದೇಶವನ್ನು ಹಾಕಿದ್ರು. ஒரு லேடி வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ಒಂದು ಲೇಡಿ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ಹಾಕಿದ್ರು. 1000 எறும்புக்குரிய விஷம்
1000 ಎಮ್ಮಿಕೆ ಇರುವಂತ ಒಂದು ஒரு பூரானுக்கு இருக்கிறதாம் 1000 எறும்புக்குரிய விஷம் 1000 ಇರುವೆಗೆ ಇರುವಂತ ಒಂದು ವಿಷವು ஒரு பூரானுக்குள்ள இருக்கிறதாம். ಒಂದು ಕೂರಾನೆಗೆ ಇದಂತೆ. ஹalleluya 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 சொல்லுங்க. ಹೇಳಿ ஹalleluya. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, நல்ல சத்தத்தை உயர்த்தி. ಎಲ್ಲ ಜೋರಾಗಿ. 1000 ಇರುವೆ எறும்புக்குள்ள இருக்கிற விஷம் 1000 ಇರುವೆಗೆ ಒಳಗೆ ஒரு பூரானுக்குள்ள இருக்கிறதா. ಒಂದು ಕೂರ ಒಳಗಡೆ ಇದಂತೆ. 1000 பூரானுக்குள்ள இருக்கிற விஷம் 1000 ಕೂರಾನ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ವಿಷವು ஒரு தேளுக்குள்ள இருக்கிறதா. ಒಂದು ಜೇಲು ಒಳಗಡೆ ಇದಂತೆ. என்னத்துக்குள்ள இருக்கிறதா? ஒரு தேளுக்குள்ள இருக்கிறதா. ಒಂದು ಜೇಲು ಒಳಗಡೆ ಇದಂತೆ. 1000 தேளுக்குள்ள இருக்கிற விஷம் 1000 ಜೇನು ಒಳಗಡೆ ಇರುವಂತ ವಿಷವು ஒரு நாகப்பாம்புக்குள்ள இருக்கிறதா. ಒಂದು ಸರ್ಪದ ಒಳಗಡೆ ಇದಂತೆ. ನಾಗರ ಹಾವು ಒಳಗಡೆ 1000 நாகப்பாம்புக்குள்ள இருக்கிற விஷம் 1000 ನಾಗರ ಹಾವು ಒಳಗಡೆ ಇರುವಂತ ವಿಷವು ஒரே ஒரு நாக்குல இருக்கிறதா. ಒಂದೇ ಒಂದು ನಾಲ್ಗೆಯಲ್ಲಿ ಇದಂತೆ. ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya. ஹalleluya. எத்தனை பாம்புடைய விஷம்? 1000. 1000 நாகப்பாம்புக்குள்ள இருக்கிற விஷம் 1000 ನಾರ್ಗೆ ಹಾವು ಒಳಗಡೆ ಇರುವಂತ ವಿಷವು ஒரு நாக்குல இருக்கிறதா. ಒಂದೇ ಒಂದು ನಾಲ್ಗೆಯಲ್ಲಿ ಇದಂತೆ. நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்னு சற்று சிந்தித்து பாருங்க. ನಾವು ಎಷ್ಟು ಈಗ ಇದೀವಿ ಅಂತ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. சபைக்குள்ள வந்துட்டா இந்த நாவு கர்த்தரை மகிமைப்படுத்துறதா இருக்கணும். ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದಿಬಿಟ್ರೆ ಈ ನಾಲ್ಗೆ ದೇವರನ್ನ ಗಣಪಡಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ வெளியில அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, அண்ணன் பார்க்கல, தம்பி பார்க்கல, எதையோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ನಾವು ಒಳಗಡೆ ಅಣ್ಣ ತಮ್ಮ ಅಕ್ಕ ತಂಗಿ ಎಲ್ಲರೂ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆனா நான் உங்களுக்கு எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ನಾನು ನಿಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಹೇಳ್ತಾ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? பார்த்தாலும் பார்க்கலனாலும் ಯಾರು ನೋಡಿದ್ರೆ ಹೋಗ್ಲಿ ಸರಿ, ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ನೋಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. நமக்கு பாத்தீங்கன்னா எங்க தெருக்கெல்லாம் ஏதோ கேமராங்களை வைக்கிறானுங்க. ಬೀದಿಗಳಲ್ಲಿ ಏನೇನೋ ಕ್ಯಾಮೆರಾಗಳ ಇಡುತ್ತಾರೆ. நாம நம்முடைய போட்டாங்களை புடிச்சு ஆல்பத்துல அதுல மாட்டி வச்சிருக்கிறோம். ನಾವು ಫೋಟೋಗಳು ಇಲ್ದ ಆಲ್ಬದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಏನೇನೋ ಹಾಕಿ ಇಡ್ತೀವಿ. திடீர்னு ஏதாவது ஒன்று அது மாயமா போயிடும். ತಕ್ಷಣ ಏನಾದ್ರೂ ಬಂದ್ರೆ ಅದು ಕಾಣದೇ ಹೋಗುತ್ತದೆ. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ಆದ್ರೆ ಪರಲೋಕ ದೇವರಾದ பிறக்கிறதுக்கு முன்னால பிடிச்சார் பாரு போட்டா. ನೀನು ಹುಟ್ಟಿರೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು அதுல இருந்து நீ சாகற வரைக்கும் எல்லாமே அங்க இருக்கும். ನೀನು ಸಾಯೋ ತನಕ ಎಲ್ಲವೂ ಇರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. ஒன்னு கூட மாறாது. ಒಂದು ಬದಲಾವಣೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಅದ ನೆನಚಿ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள சரியா வாழ பாருங்க. ಅದನ್ನ ನೆನೆಸಿ ಕ್ರಿಸ್ತನ ಸರಿಯಾಗಿ ಜೀವಿಸಕ್ಕೆ ನೋಡಿ. ವಚನ என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಬರುವುದನ್ನ ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರುವುದರಿಂದ ಜನங்களும் ನಾವು ನಿಮ್ಮ ಜನರು விசேஷித்தவர்கள். ವಿಶೇಷವಾಗಿದ್ದೇವೆ. வேதத்துல பாத்தீங்கன்னா ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಿದ್ದಾರೆ. ஆனா ஒரு 4 குடும்பம் விசேஷித்த குடும்பமா இருந்திருக்கிறது. ಅದರ 4 ಕುಟುಂಬ ವಿಶೇಷವಾದ ಕುಟುಂಬವಾಗಿದೆ. அந்த குடும்பம் கர்த்தராலே நடத்தப்பட்டிருக்கிறது. ಆ ಕುಟುಂಬವು ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த குடும்பத்தின் பெயரை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். ಆ ಕುಟುಂಬದ ಹೆಸರು ದೇವರು ಹೆಚ್ಚಿಸಿದ್ದಾರೆ. அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது. ಆ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. அதுல ஒன்றை நாம் கவனிக்கலாம். ಅದರಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಗಮನಿಸೋಣ. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல ಆದಿಕಾಂಡ 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ இப்போ இங்க என்ன சொல்லுகிறதுன்னா ಇವಾಗ ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ಅಂದರೆ கர்த்தன் நோவாவை நோக்கி ಕರ್ತನು ಯೋಹಾನನನ್ನು ನೋಡಿ நீயும் உன் வீட்டார் அனைவரும் ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು ಎಲ್ಲರೂ பேழைக்குள் பிரவேசியுங்கள். ಆ ಬೇಳೆ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿರಿ. இந்த சந்ததியில் ಈ ಸಂತಾನದಲ್ಲಿ உன்னை எனக்கு முன்பாக ನಿನ್ನೆ ನನ್ನ ಮುಂದೆ நீதிமானாக கண்டு ನೀತಿವಂತನಾಗಿ ನೋಡಿದ್ದೇನೆ. இந்த நோவாவின் குடும்பம் ಈ ನೋಹನ ஒரு ಕುಟುಂಬವು விசேஷித்த குடும்பமாய் இருந்தது. ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕುಟುಂಬವಾಗಿತ್ತು. ஆண்டவராகிய கிறிஸ்து ಕರ್ತನಾದ இந்த ಕ್ರೈಸ್ತನು நோவாவை பார்த்து சொல்லுகிறார், ಈ ನೋಹನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீயும் உன் குடும்பத்தாரும் ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರುವ நீயும் ಎಲ್ಲರೂ உன் வீட்டாரும் ನೀನು ಮನೆಯವರು இந்த பேழைக்குள் போங்கள். ಈ ದೋಣಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿರಿ. ஹalleluya ಆಮೆನ್. சொல்லுங்க. ಆಮೆನ್. இன்றைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு ಈ ಸಂದೇಶವ ಅಂಶವು நீயும் உன் வீட்டாரும் ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು நானும் என் வீட்டாரும். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. ஏன் இந்த நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார்? ಏನಕ್ಕೆ ಈ ನೋಹನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳಿದರು? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ನೋಹನಿಗೆ ಕರ್ತನ ಕಣ್ಣಿಂದ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತು. பூமியானது ಭೂಮಿ ಆದದು தேவனுக்கு முன்பே சீர்கெட்டு போய் இருந்தது. ದೇವರ ಮುಂದೆ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಗಿತ್ತು. மாம்சமான யாவரும் ಚರ್ಮವಾದ ಎಲ್ಲರೂ தங்களை கெடுத்துக் கொண்டு இருந்தார்கள். ತಮ್ಮನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. நான் அவர்களை பூமியோடு அழித்து போடுவேன். ನಾನು ಅವರ ಭೂಮಿಯಿಂದ ನಾಶಪಡಿಸಿ நோவாவே, ನೋಹನನೇ, இதனால் ஒரு பேழையை உண்டு பண்ணு. ಇದರಿಂದ ಒಂದು ನಾವಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡು. இந்த பேழைக்குள்ள ಈ ನಾವಿಯಲ್ಲಿ சில அறைகளை உண்டு பண்ணு. ಕೆಲವೊಂದು ರೂಮ್ಗಳನ್ನು ತಯಾರು ಮಾಡು. அந்த அறைகளை உண்டு
உண்டு பண்ணி ಕೆಲವೊಂದು ಸ್ಥಳಗಳನ್ನು ಉಂಟು உள்ளும் ಮಾಡಿ வெளியும் ಹೊರಗಳನ್ನು ಒಳಗಳನ್ನು பூசு என்று சொல்லுகிறார். ನೀನು ಅದನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆதாமுக்கு பின்னால் வந்த ஒவ்வொருத்தரும் ಆದಾಮನಿಗಿಂತ ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು அவருடைய நாமத்துக்கு விலகி போகிறவர்களாகவே இருந்தார்கள். ದೇವರ ನಾಮವನ್ನು ತಳ್ಳಿ ಹೋದವರಾಗಿದ್ದರು. இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைக்கிறது. ಈ ನೋಹನಿಗೆ ಕರ್ತನ ಕಣ್ಣಿನ ಕೃಪೆ இன்றைக்கு ಸಿಕ್ಕಿತು. உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கண்களில கிருபை கிடைத்திருக்கிறது. ಇವತ್ತು ನಿಮಗೂ ನಮಗೂ ಆತನ ಕಣ್ಣಿಂದ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿದೆ. இந்த 9ஆம் மாதத்துல அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். ಈ 9ನೇ ತಿಂಗಳ ತನ್ನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಾ ಇದ್ದೀವಿ. எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கீங்க தெரியல. ಎಷ್ಟು ಜನ ಕುಟುಂಬವಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ சில ಗೊತ್ತಿಲ್ಲ. குடும்பத்திலிருந்து கணவன் வந்திருக்கலாம், மனைவி வராம இருக்கலாம். ಕುಟುಂಬದ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬಂದಿರಬಹುದು. சிலர் கணவன் வந்திருக்கலாம், மனைவி வராம இருந்திருக்கலாம். ಕೆಲವರು ಗಂಡಂದ್ರೆ ಬಂದಿರಬಹುದು, ಹೆಂಡತಿ சில வீட்ல ಬಂದಿರಬಹುದು. பெற்றோர் வந்திருக்கலாம், பிள்ளைகள் வராம இருக்கலாம். ಕೆಲವರು ಎತ್ತಿರವರು ಬಂದಿರೋದು, ಮಕ್ಕಳು ಬಲ್ದೇ ಇರಬಹುದು. சில இடத்துல பிள்ளைகள் வந்திருக்கலாம், பெற்றோர்கள் வராம இருந்திருக்கலாம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಎತ್ತಿರ ಮಕ್ಕಳು ஆனா ಬಂದಿರಬಹುದು, இங்க ಎತ್ತಿರ என்ன ಬಂದಿರಬಹುದು. சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? இந்த நாள் ಇವತ್ತು நமக்கு ஒரு ದಿನದಲ್ಲಿ திருவிழா, ನಮಗೆ ಒಂದು கர்த்தருடைய ಹಬ್ಬವು, விருந்து நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ಕರ್ತನ ಔತಣವು ನಮಗೆ ஒரு ಸಿದ್ಧವಾಗಿದೆ. கல்யாண வீட்டுக்கு ಒಂದು ಮನೆ ஒருவனாய் போவதில்லை. ಒಬ್ಬರಾಗಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள, ಒಂದು ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ, ஒரு பிறந்த நாள் வீட்டுக்குள்ள ಒಂದು ಹುಟ್ಟಿದ ಮನೆಯಲ್ಲಿ உங்களை அழைக்கும் போது ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುವಾಗ குடும்பமாக போகிறீர்கள். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಮೇತ அந்த ಹೋಗುತ್ತೀರಾ. அழைத்தவர்கள் பார்க்கிறார்கள், ಅಲ್ಲಿ ಕರೆದಿರವರು குடும்பமாக ನೋಡುತ್ತಾರೆ, வந்திருக்கிறார்கள். ಇವರು ಕುಟುಂಬ ಸಮೇತ ஒரு ಬಂದಿದ್ದಾರೆ. சந்தோஷம், happy. ಎಷ್ಟೊಂದು ಸಂತೋಷವು. அவளை பார்த்து சொல்றாங்க, ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ நீங்க ಹೇಳ್ತಾರೆ, குடும்பமா வந்திருக்கிறீங்க, ನೀವು ಕುಟುಂಬ ಸಮೇತ ಬಂದಿದ್ದೀರಾ. நாங்கள் விருந்து வச்சிருக்கிறோம். ನಾವು ಒಂದು ಔತಣವನ್ನು அந்த ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದೇವೆ. விருந்துல நீங்க எல்லாரும் உங்க குடும்பமா பங்கு கொள்ளுங்க. ಔತಣ ಎಲ್ಲರೂ ಭಾಗವಹಿಸಿರಿ. சாப்பிட்டு சந்தோஷமாய் போங்க. ನೀವು ಊಟವನ್ನು ಮಾಡಿ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗಿರಿ. ஹalleluya. 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 ஒரு பிறந்த நாள் குடும்பமோ, ಒಂದು ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ ஒரு ಕುಟುಂಬವು, திருமண குடும்பமோ, ಒಂದು ಮದುವೆ ஒரு ಕುಟುಂಬವು, காது குத்து குடும்பமோ, ಒಂದು ಕಿವಿ ಚುಚ್ಚುವ ஒரு வீடு ಕುಟುಂಬವು, திறப்பு விழா குடும்பமோ, ಒಂದು ಹೊಸ ಮನೆ ஒரு பிசினஸ் ஆரம்ப விழாவோ, ಒಂದು ವ್ಯಾಪಾರ ಆರಂಭ எந்த ಹಬ್ಬವು, விழாவா இருந்தாலும் ಯಾವ ಹಬ್ಬವಾಗಿದ್ದರೂ உங்களை ಸರಿ, அழைக்கும் போது ನಿಮ್ಮನ್ನು ಕರೆ குடும்பமா போகிறீர்கள். ನೀವು ಕುಟುಂಬ ಸಮೇತ உங்களுக்கு ಹೋಗುತ್ತೀರಾ. சந்தோஷம், ನಿಮ್ಮೊಳಗೆ ಸಂತೋಷವು, அங்க அழைத்தவர்களுக்கு சந்தோஷம். ಅಲ್ಲಿ ಕರೆದಿರೋರಿಗೂ ಸಂತೋಷವು. உபாகமம் 26ஆம் அதிகாரத்துல ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 26ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ಆ 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ கர்த்தர் உனக்கும் ದೇವರು உன் ನಿನಗೂ வீட்டாருக்கும் ನಿನ್ನ ಮನೆಯವರಿಗೂ அனுக்கிரகம் பண்ணி ಅನುಗ್ರಹ ಮಾಡಿ சகல நன்மை நிமித்தம் ಸಕಲ ಒಳ್ಳೆ ಶುಭಗಳಿಂದ சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. ஒரு அழைப்பு வரும் பொழுது ಒಂದು ಕರೆವಿಕೆ ಬರುವಾಗ மேக்ஸிமா தனியா போவதுக்கு பிரியப்பட ನಾವು மாட்டீர்கள். ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. எப்படியாவது குடும்பமா போகணும். ಹೇಗಾದ ಕುಟುಂಬ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹೋಗುತ್ತೇವೆ. 10 பேர் வர இடத்துல 100 பேர் வர இடத்துல ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கோ அல்லது அவங்க நம்ம போலனா ஏதாவது சொல்லிடுவாங்க என்பதற்காகவோ 10 ಜನ ಬರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗಾಗಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಏನಾದ್ರು ಹೇಳಿ ಬಿಡ್ತಾರೆ ಊಟಕ್ಕಾಗಿ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲ, குடும்பமாக போகிறோம். ಕುಟುಂಬ எவ்வளவு ಸಮೇತವಾಗಿ தூரமா ಹೋಗುತ್ತೇವೆ. இருந்தாலும் போகிறோம். ಎಷ್ಟು ದೂರವಾದ್ರೂ ಸರಿ ಹೋಗುತ್ತೇವೆ. வர்றதுக்கு அவங்க காசு கொடுக்கறாங்களா? ಬರುವುದಕ್ಕೆ ಅವ್ರೇನು ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರಾ? ಇಲ್ಲ. ஆமென். இந்த Dress போட்டு வாங்கன்னு சொல்றாங்களா? ಈ ತರ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡ್ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರಾ? ஆனா ಇಲ್ಲ. நம்ம என்ன பண்றது தெரியுமா? ಅದು ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? 4 நாளைக்கு முன்னாலேயே ஆயத்தமாகறோம். 4 ದಿನ ಮುಂಚೆವೇ ನಾವು நான் இந்த கல்யாணத்துக்கு போகணும், ನಾ ಈ ಮದುವೆಗೆ இந்த ಹೋಗಬೇಕು, பிறந்த நாளுக்கு நான் போகணும், ಈ ಹುಟ್ಟಿದ ಮದುವೆ நான் ಮನೆಗೆ இந்த Dress ಹೋಗಬೇಕು, தான் போடணும். ಈ ಬಟ್ಟೆನೇ ಹಾಕಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. உன்கிட்ட பணம் இல்ல, ನಿನ್ನ ಬಳಿ ಹಣವಿಲ್ಲ, உனக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கிட்ட உறவுகிட்ட போய் கேக்குற, ನಿನಗೆ ಗೊತ್ತಿರೋ ಬಳಿ ಸ್ನೇಹಿತರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. எல்லாம் ரெடி பண்ற. ಎಲ್ಲ ನೀ ಸಿದ್ಧಪಡಿಸುತ್ತೀಯಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆமென். ஆமென். உன்கிட்ட வாகனம் இல்ல, ನಿನ್ನ ಬಳಿ ಗಾಡಿ ಇಲ್ಲ, ஆனா ஒரு வாகனத்தை ஆயத்தப்படுத்துற. ಆದ್ರೆ ಒಂದು ಗಾಡಿನ ತಯಾರು ಮಾಡುತ್ತೀಯಾ? 8 மணிக்கு கல்யாணம், 8 ಗಂಟೆಗೆ ಮದುವೆ, இல்ல 8 மணிக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட்டம், ಅಥವಾ 8 ಗಂಟೆಗೆ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬ 7:30 ಆಚರಣೆ, மணிக்கு அங்க போய் நிக்கிற, 7:30 ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಲ್ಲುತ್ತೀಯಾ? 8 மணிக்கெல்லாம் போய் நிக்கிற. 8 ಗಂಟೆಗೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ குடும்பமா ನಿಲ್ಲುತ್ತೀಯಾ? போய் ஜோரா நிக்கும்போது ಕುಟುಂಬವಾಗಿ ಜೋರಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ನೀವೇನ್ ಎನಿಸುತ್ತೀರಾ? எங்களை பாக்குறாங்களா? ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾರಾ? எங்க குடும்பமா பாக்குறாங்களா? ನಮ್ಮನ್ನು ಕುಟುಂಬ Dress ನಿಮಿತ್ತ பாக்குறாங்களா? ನೋಡುತ್ತಾರಾ? ನನ್ನ ಬಟ್ಟೆ ನೋಡುತ್ತಾರಾ? ஹalleluya. ஹalleluya. அது மட்டுமா? ಅದು நான் ಮಾತ್ರವಾ? கொடுக்கிற gift பாக்குறாங்களா? ನಾನು ಕೊಡುವ ಬಹುಮಾನವನ್ನು ನೋಡುತ್ತಾರಾ? இல்லையா? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. gift கொண்டு போறதுன்னா சும்மாவா போவா? ಬಹುಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗೋರು gift ಸುಮ್ಮನೆ கொண்டு ಹೋಗುತ್ತಾರಾ? போவா?
ತೆಗೆದುಕೊಂಡು எப்படி ಹೋಗುತ್ತೇವೆ. gift கொண்டு போவோம்? ಏನ್ ತೆಗೆದುಕೊಂಡು அவங்க ಹೋಗುತ್ತೇವೆ? மனசு பிரியப்படுற அளவுக்கு, ಅವರ ಮನಸ್ಸು ಇಷ್ಟಪಡುವ அவங்க ರೀತಿಯಲ್ಲಿ, சந்தோஷப்படுற அளவுக்கு ಅವರು ಸಂತೋಷ ಪಡುವ அந்த ರೀತಿಯಲ್ಲಿ gift மேல பேரை எழுதி வைக்கிறோம். ಆ ಬಹುಮಾನ ಮೇಲೆ ಹೆಸರನ್ನು ಬರೀತೀವಿ. ஆமென். ಆಮೆನ್. ஒருவேளை gift வாங்கலனா ಒಂದ್ ವೇಳೆ ನಾವು அதுக்கு ஒரு தொகையை ஒரு கவருக்குள்ள போட்டு ಅದಕ್ಕೊಂದು ದುಡ್ಡನ್ನು ಕವರಲ್ಲಿ அந்த ಹಾಕಿ கவர் மேல ಆ ಕವರ್ ಮೇಲೆ இருப்பது 200 300 500 1000 இருக்கும். ನಮ್ಮ ಬಳಿ 200 300 1000 ರೂಪಾಯಿ அதுல ಎಷ್ಟು வீட்டு ಇರುತ್ತದೆ. சுத்தி இருக்கிற எல்லா விலாசத்தையும் அதுல எழுதிடுவோம். ನಮ್ಮ ಮನೆ ಸುತ್ತಿರುವ ಎಲ್ಲ ಅಡ್ರೆಸ್ நான் ಬರೀತೀವಿ. கொடுத்த கவர் உங்களுக்கு தெரியணும். ನಮ್ಮ ಕೊಟ್ಟಿರೋ ಕವರ್ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗಬೇಕು. ஹalleluya. ಆಮೆನ್. நாங்க எந்த விழாவுக்கு போனாலும் எங்க ஆஃபரிங் கவர் இருக்கும் அங்க. ನಾನು ಎಲ್ಲಿ ಒಂದು ಆಚರಣೆಗೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಮ ಕವರಲ್ಲಿ ಹೆಸರು அந்த ಇರುತ್ತದೆ. கவரை பார்க்கும்போது ரவீந்திரய்யா விட்டு கவர் நினைச்சுக்குவாங்க. ಆ ಕವರ್ ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಸೇವಕರಾಯನ எந்த விழாவா இருக்கட்டும், ಎಲ್ಲಿ ಹಬ್ಬವಾಗಲಿ சாவு வீட்டுக்கு போனா கூட கவர் எடுத்துட்டு போறேன். ಒಂದು ಮರಣ ಆಗಿರೋ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ அவங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும், அந்த கவர்ல போட்டு கொடுக்கிறேன். ಅವರಿಗೆ ಒಂದು ಕಾಣಿಕೆ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಕವರ್ ಹಾಕಿ அதை ಕೊಡ್ತೇನೆ. பார்க்கும்போது இது ரவீந்திரய்யா கவர். ಈ ಸೇವಕರವರ ಕವರು. ஹalleluya. ஹalleluya. ஒரு அடையாளம் நாங்க வச்சிரோம். ಒಂದು நாம ಗುರುತನ್ನ ವಾಲಿ ಇಟ್ಟಿರುತ್ತೇವೆ. இதெல்லாம் மனுஷனை பிரியப்படும்படியாக செய்கிறோம். ಇದೆಲ್ಲ ಮನುಷ್ಯ ಇಷ್ಟಪಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು இன்னைக்கு ಮಾಡುತ್ತೇವೆ. உங்களுக்கும் எனக்கும் ಇವತ್ತು ನಿಮಗೂ மகாபரிய தேவனாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் ಮಹಾದೊಡ್ಡ ದೇವರಾದ ಕ್ರಿಸ್ತನ உங்களுக்காக ஒரு ஆயத்தமாய் இருக்கிறது. ನಿಮಗಾಗಿ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. அந்த ரத்தத்தையும் சரீரத்தையும் பெற்றுக்கொள்ள எப்படி ಆ வந்திருக்கிறீர்கள்? ರಕ್ತವನ್ನು ಶರೀರ ಪಡೆದುಕೊಳ್ಳೋಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ಬಂದಿದ್ದೀರಾ? பந்தியை எப்படி கொண்டாட வந்திருக்கிறீர்கள்? ಯಾವತ್ತನ್ನು ಯಾವ ರೀತಿ ಆಚರಣೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ? தகப்பன் மனைவியை பார்த்து சொல்வதென்ன? ಹೆಂಡತಿ ಗಂಡ ನೋಡಿ ಹೇಳೋದು ಏನು? நீ இந்த வேலைக்கு போ, நான் சர்ச்சுக்கு போகிறேன். ನೀನು ಈ ಕೆಲಸಕ್ಕೆ நீ ಹೋಗಿ இந்த ಸಭೆಗೆ ஃபங்க்ஷனுக்கு ಹೋಗುತ್ತೇನೆ. போ, நான் சர்ச்சுக்கு போகிறேன். ನೀನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾನು ಸಭೆಗೆ டேய், நீ போய் ಹೋಗುತ್ತೇನೆ. இந்த வேலையை பாரு, நான் சபைக்கு போகிறேன். ಈ ಕೆಲಸ ಮಾಡಿ ನಾನು ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. குடும்பமாய் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் இந்த பந்திக்கு குடும்பமா வர முடியவில்லை. ಒಂದೇ ಒಂದಿನ ಕುಟುಂಬ ಸಮೇತ ಯಾವ ತನಗೆ ಬರಕ್ಕೆ எவனோ ಆಗುವುದಿಲ್ಲ. மெச்சுக்கொள்வதற்காக, ಯಾರೋ ಮೆಚ್ಚಿಸುವಂತ யாரோ ರೀತಿಯಲ್ಲಿ, சந்தோஷப்படுவதற்காக ಯಾರೋ ಸಂತೋಷ நீ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ குடும்பமாக போய் உட்காருகிறாய். ಕುಟುಂಬವಾಗಿ ஆனா ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. தேவ சமூகத்துக்குள்ள ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கொஞ்சம் பேர் விட்டு கொஞ்சம் பேர் வரைகிறேன். ಸ್ವಲ್ಪ ಉಂಡೆ ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ಜನ ಬಿಟ್ಟು கர்த்தர் ಬರ್ತೀರಾ? எப்படி அங்கீகரிப்பா? ದೇವರು ಹೇಗೆ இங்க ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ? வந்திருக்கிற பரிசுத்த தூதர்கள் எப்படி உன்னை அங்கீகரிப்பார்கள்? ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ದೇವ ದೂತರು ಹೇಗೆ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ? கல்யாண வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் வித்தியாசம் என்ன? ಮದುವೆ ಮನೆಗೆ ಈ ಮನೆಗೆ அங்க ವ್ಯತ್ಯಾಸವೇನು? கொடுக்கிற சாப்பாடு உனக்கு பெருசல்ல. ಅಲ್ಲಿ ಕೊಡ ಊಟ ನಿಮಗೆ அது ದೊಡ್ಡದಲ್ಲ. உன் பாவத்தை கழுவாது, ಅನ್ನ ಪಾಪವನ್ನು உன் அக்கிரமத்தை நீக்காது, ನಿನ್ನ ಅಕ್ರಮ உன்னை ನೀಗಿಸುವುದಿಲ್ಲ. உயர்த்தி ஆசீர்வதிக்காது. ನಿನ್ನ ಎತ್ತಿಸಿ ஆனா ಆಶೀರ್ವದಿಸುವುದಿಲ್ಲ. இதுவோ ಅದು ಇದಾದರೂ உன் பாவத்தை கழுவும், ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು உன் ತೊಳೆಯುತ್ತದೆ. அக்கிரமத்தை நீக்கும், ನಿನ್ನ ಅಕ್ರಮ கீழே ವಿಮೋಚಿಸುತ್ತದೆ. கிடக்கிற உன்னை தூக்கி நிறுத்தி ಕೆಳಗೆ ಇರುವ ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿ உன் ನಿಲ್ಲಿಸಿ பேரை கனப்படுத்தும். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತದೆ. விசேஷித்தவன், ವಿಶೇಷವಾದವನು, விசேஷித்தவள், ವಿಶೇಷವಾದವಳು, பாக்கியவதி, ನಿನ್ನ பாக்கியவான். ನಿನ್ನ ಧನ್ಯವಂತನು. எப்படி உன்னை ஆசீர்வதிக்கதா ಹೀಗಾಗಿ ಆಶ್ವಾಸಕ್ಕಾಗಿನೇ இந்த பந்தி உங்களை வரவேற்கிறது. ಈ ಔತಣವು ನಿಮ್ಮನ್ನು ಬರೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நேற்று காலை முதல் ನಿನ್ನೆ ಬೆಳಗಿನಿಂದ 7 மரலைய மனைவி திட்டிட்டே இருக்கிறாங்க. 7 ಗಂಟೆ ತನಕ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬೈತಾನೆ சபைக்கு ಇದ್ದಾರೆ. போங்க, சபைக்கு போங்க, சபைக்கு போங்க, சபைக்கு போங்க. ಸಭೆಗೆ ಹೋಗಿರಿ, ಸಭೆಗೆ ಹೋಗಿರಿ, ಸಭೆಗೆ ಹೋಗಿರಿ நாளைக்கு ಎಂಬುದಾಗಿ. திருவிருந்து பந்தி இருக்கிறது. ನಾಳೆ ಔತಣ போய் முட்டி போடுங்க. ಹೋಗಿ அந்த ಮಣಕಲ್ பந்தி ಹಾಕಿರಿ. ஆயத்தப்படுத்துங்க. ಆ ಔತಣ ಸಿದ್ಧಪಡಿಸಿರಿ. அந்த பந்தி நாளைக்கு பெறுகிற ஒவ்வொருத்தரும் கனப்படட்டும், விடுதலையாகட்டும், சுகமாகட்டும். ಔತಣ ಪಡೆದುಕೊಳ್ಳೋ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು, ಸುಖ ಹೊಂದಬೇಕು. ஹalleluya. புரிகிறதா? ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? ஆமென். ಆಮೆನ್. நீ வந்தா என்ன, வராட்டி என்ன? ನೀನ್ ಬಂದ್ರೆ ಏನು, ಬಂದಿದ್ರೆ ಹೋದ್ರೆ ಏನು? அந்த நினைவோடு இதை சொல்லவில்லை. ಆ ನೆನಪಿಂದ ಇದನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. வரும் பொழுது உன் ஆசீர்வாதம் உன் தலை மேல வரணும், ನೀನ್ ಬರುವಾಗ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ತಲೆ உன் ಮೇಲೆ குடும்பத்து மேல ಬರಬೇಕು. வரணும், ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ உன் கணவன் ಬರಬೇಕು. மேல வரணும், ನಿನ್ನ ಗಂಡನ ಮೇಲೆ உன் ಬರಬೇಕು. பிள்ளைகள் மேல வரணும். ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಬರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ உன் ಹೇಳಿರಿ. வீட்ல யாராவது வரலையா? ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಬಂದಿಲ್ಲವಾ? உங்களுக்காக வேண்டுதல் செய். ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾಡು. ஒரு நாட்களை கூட்டிக் கொண்டு வா. ಬರೋ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. நீயும் வீட்டாரும் ನಿನ್ನ ಮನೆಯವರು ஆலயத்துக்கு வாங்க. ಸಭೆಗೆ ಬನ್ನಿರಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆமென். நான் சபைக்கு வரும்போதெல்லாம் எந்த கோட்டை போறன்னு தேடுறேன். ನಾನು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಯಾವ ಕೋಟ್ ಹಾಕಬೇಕಂತ ஜோரா போய் ಹುಡುಕುತ್ತೇನೆ. நிக்கணும். ಜೋರಾಗಿ நீங்க ನಿಲ್ಲಬೇಕು. பார்த்து எங்களை ரசிக்கிறதுக்கு இல்ல, ನೀವು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ರಸಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. எங்க அப்பா எங்களை பார்த்து ரசிக்கணும். ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ರಚನೆ ಆಗಬೇಕು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. என் பிள்ளை பாடுறா, எவ்வளவு கம்பீரமா வந்திருக்கான் பாரு. ನನ್ನ ಮಗ ನೋಡಿ ಎಷ್ಟು ಗಂಭೀರವಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ. கம்பீரமா வந்து உட்காரணும். ಎಷ್ಟು ಗಂಭೀರವಾಗಿ ಕಾಯಿ நல்லா ಕೂತ್ಕೊಬೇಕು. முடிகள்ல அழகா கலர்கள்ல அடிச்சு நல்லா வர்றோம் பாருங்க, இப்படி ஜும்புன்னு வந்து நிக்கிறா. ಕಲರ್ಗೆ ತಲೆಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಲರ್ ಹೊಡ್ಕೊಂಡು ಜಮ್ ಅಂತ ಬಂದು ನಿಲ್ಲಬೇಕು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ராஜாதி ராஜாவை பார்ப்பதற்கு ಅರಸನನ್ನು ನೋಡಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ಆಮೆನ್. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். யாருங்க, யாருங்க சொல்லுங்க, யாருங்க? வந்தாரே, தேடி வந்தாரே,
தன் ஜீவன் தனக்காய் தந்தாரே. ஓ வந்தாரே தேடி வந்தாரே. ஆ, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. ஆ. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் நல்ல தானே உற்சாகம். இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு. என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவே ராஜாவே ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ஆமென். இந்த நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ಈ ನೋಹನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு. ನೀನೊಂದು ನಾವಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡು. ஏன் ஆண்டவர் இந்த நோவாவை பார்த்து பேழை உண்டு பண்ண சொன்னார்? ಏನಕ್ಕೆ ದೇವರು ನೋಹ ನೋಡಿ ನಾವಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಅಂತ ಹೇಳಿದರು? ஏன் இந்த கப்பலை உருவாக்க சொன்னார்? ಏನಕ್ಕೆ ಈ ದೋಣಿ ಉಂಟು ಮಾಡಿ அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ರಹಸ್ಯ என்ன ரகசியம் தெரியுமா? ಏನ್ ರಹಸ್ಯ அன்று ஆண்டவராகிய கிறிஸ்து, ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ದೇವರು, ஆண்டவராகிய தேவன் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ஆதியில ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்கினார். ಆದಿಯಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ತೋಟವನ್ನು ಉಂಟು அந்த ಮಾಡಿದರು. தோட்டத்துக்குள்ள சகலத்தையும் உருவாக்கி ಆ வச்சுட்டார். ತೋಟದ ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಇಟ್ಟರು. அந்த தோட்டத்துக்குள்ள ಆ ತೋಟದ தன் ಒಳಗಡೆ சாயலில, தன் ரூபத்தில ತನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ஒரு ತನ್ನ மனிதனை ರೂಪದಲ್ಲಿ உருவாக்கி வைக்கிறார். ಒಂದು ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿ அந்த ಇಟ್ಟರು. மனிதனுக்கு ಆ அவருடைய ಮನುಷ್ಯನಿಗೆ ஜீவ சுவாசத்தை ಆ கொடுக்கிறார். ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಕೊಟ್ಟರು. அந்த மனிதன் ಆ இந்த ಮನುಷ್ಯನು மிருக ஜீவன்கள் தோட்டத்தில் இருக்கிற அனைத்தையும் அவன் நம்மை பண்படுத்த வேண்டுமானால் ಈ ಮೃಗ ಜೀವಗಳು ತೋಟವನ್ನೆಲ್ಲ ಆತನ ಆಳ್ವಿಕೆ அவன் ಮಾಡಬೇಕಂದ್ರೆ ஒருவனாய் இருந்தா சரியல்ல. ಅವನು ಒಬ್ಬರಿಂದ ಇರೋ ಸರಿ ಇದ್ದಿಲ್ಲ. நாங்க ரெண்டு பேரா இருக்கணும்னு நினைச்சு ಇಬ್ಬರಾಗಿ ಇರಬೇಕಂತ ஒரு ನೆನೆಸಿ துணையை உருவாக்கினா. ಒಂದು ಜೊತೆಯನ್ನು அந்த ಉಂಟು துணையை ಮಾಡಿ உருவாக்கி ಆ ಜೊತೆಯನ್ನು அந்த ಉಂಟು ಮಾಡಿ தோட்டத்துக்குள்ள வச்சு ಆ ತೋಟ ಒಳಗಡೆ நன்மை ಇಟ್ಟು தீமையை கத்து கொடுக்கிறார். ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದನ್ನು நல்லா ಹೇಳಿಕೊಟ್ಟರು. கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಆದಿಯಲ್ಲಿ ஏதேன்கிற தோட்டம் ಏದೆನೆಂಬ இந்த ತೋಟದಲ್ಲಿ நோவாவிடத்தை சொன்ன பேழையாக இருந்தது. ಈ ನೋಹನ ಬಳಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ನಾವಿಯಾಗಿತ್ತು. ஆதியில ಆತನ ஏதேன் ಆದಿಯಲ್ಲಿ தோட்டம் தான் அந்த பேழை. ಏದೆನ್ ತೋಟವೇ ಆ அந்த ನಾವಿಯಾಗಿತ್ತು. பேழைய ಆ ನಾವಿಯಲ್ಲಿ ஆண்டவராகிய தேவனே உருவாக்கினார். ಕರ್ತನಾದ ಯೇಸುವೇ ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆனா இந்த மனிதனோ ಆದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯನು தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாம ದೇವರ ಧ್ವನಿಗೆ ತಗ್ಗಿಸಿ தேவ ಹೋದಂತವನಾಗಿ, மகிமையை காத்துக்கொள்ளாம ದೇವರ ಮಹಿಮೆ தேவனோடு ಕಾಪಾಡಿಕೊಂಡಂತವನಾಗಿ, உறவாட வேண்டியதை உறவாடாம ದೇವರ ಜೊತೆಗೆ ಸಂಪರ್ಕಿಸುವ ஏதோ ಆತನು ஒன்றுக்கு செவி கொடுத்து ಯಾವುದೋ ಒಂದು ಕಿವಿ அந்த ಕೊಟ್ಟು ஏதேன் தோட்டம் என்கிற பேழையை விட்டு வெளியே வந்து ಆ விட்டார்கள். ಏದೆನ್ ತೋಟವೆಂಬ ನಾವಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. அந்த பேழைய ಆ ನಾವಿಯಲ್ಲಿ அந்த ஏதோன் என்கிற பேழைய ಆ ಏದೆನೆಂಬ கர்த்தர் ನಾವಿಯಲ್ಲಿ உருவாக்கினார். ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿದರು. ஆனா அந்த மனுஷனையும் உருவாக்கினார். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ஆனா ಮಾಡಿದರು. அவங்க என்ன செஞ்சார்கள்? ಆದ್ರೆ ಅವರೇನ್ ಮಾಡಿದರು? பேழையை விட்டு வெளியே போனாங்க. ஏதோன் என்கிற பேழைய ಏದೆನ್ ಎಂಬ ನಾವಿಯಲ್ಲಿ ஆதாம் ஏவாளுக்கும் அவரோடு சேர்ந்திருப்பவர்களுக்கும் உருவாக்கி வச்சார். ಆದಾಮ್ ಏವಾಳ್ ಅವಳ ಜೊತೆಗೆ ಸೇರಿರುವಾಗ ದೇವರು ಉಂಟು ஆனா ಮಾಡಿಟ್ಟರು. அதை விட்டு இவர்கள் வெளியே வந்தாங்க. ಆದರೆ ಅದರ ಬಿಟ್ಟು ಇವರು ಹೊರಗಡೆ ಬಂದರು. அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். ತನ್ನ ಜೀವ ತನ್ನ ಶ್ವಾಸವನ್ನು ಸಾಯಲು ಕೊಟ್ಟರು. ಉರುವಾಕಿನಾರ್. ತನ್ನ ರೂಪದಲ್ಲೇ அதை ಉಂಟು ಮಾಡಿದರು. இழந்தவர்களாக ಅದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿ பூமிக்குரிய வேதனைக்கு தள்ளப்பட்டார்கள். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತ ವೇದನೆಗೆ ಒಳಗಾದರು. ஹalleluya. 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 ಆಮೆನ್. மனிதனுக்கு மனிதனே ಮನುಷ್ಯನಿಗೆ ಮನುಷ್ಯನೇ உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ಉಂಟು ಮಾಡಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ தேவன் கட்ட வேண்டிய பேழைய ದೇವರು ಕಟ್ಟಬೇಕಂತ ಆ இந்த ನಾವಿಯಲ್ಲಿ நோவாவை கொண்டு கட்ட வைக்கிறார். ಈ ನೋಹನ ಇಟ್ಟು ದೇವರು ಕಟ್ಟಿದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. சொல்லி நோவாவை பார்த்து சொல்றாரு, நோஹா ನೋಡಿ ஒரு ಹೇಳ್ತಾರೆ, பேழை உண்டு பண்ணுப்பா. ಒಂದು ನಾವೇನು ಉಂಟು ஏன்னா ಮಾಡು. நான் உண்டு பண்ணின பேழைக்குள்ள ಯಾಕೆ ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ நான் ನಾವಿಯಲ್ಲಿ உருவாக்கின மனுஷன் இல்ல. ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ಮನುಷ್ಯರಿಲ್ಲ. அதனால இப்போ ಆದ್ರಿಂದ நீ என்ன ಇವಾಗ செய்ய? ನೀನೇನ್ இந்த ಮಾಡು? பேழையை உருவாக்கு. ಈ ನಾವಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡು. நான் சொல்றபடி ನಾನು ಹೇಳಿದ உன் ಪ್ರಕಾರವೇ சத்தத்துக்கு எதெல்லாம் செவி கொடுக்குதோ, ನಿನ್ನ ಧ್ವನಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ಕಿವಿ எதெல்லாம் ಕೊಡ್ತಾರೋ, கீழ்ப்படிகிறதோ, ಯಾರೆಲ್ಲ ವಿದ್ಯರಾಗುತ್ತಾರೋ அதை இந்த பேழைக்குள்ள கொண்டு வா. ಅವರನ್ನು ಈ ನಾವಿಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು அந்த ಬಾ. பேழைக்குள்ள கொண்டு ಆ வருவதற்காக ನಾವಿಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು சில ಬರುವುದಕ್ಕಾಗಿ அறைகளை உண்டு பண்ணு. ಕೆಲವೊಂದು ಸ್ಥಳಗಳು ಉಂಟು சில ಮಾಡು. அறைகளை ಉಂಟು பண்ணுகிறது ಮಾತ್ರமல்ல, ಒಂದು ಸ್ಥಳ ಉಂಟು ಮಾಡೋದು அதுக்கு ಮಾತ್ರವಲ್ಲ, எங்கேயும் துவாரம் இருக்க கூடாது. ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲೂ ತೂತಿರಬಾರದು. ஒரೇ ஒரு ஜன்னல் தான் இருக்கணும். ಒಂದೇ ಒಂದು ಕಿಟಕಿ ಮಾತ್ರ ಇರಬೇಕು. ஒரே ஒரு கதவு தான் இருக்கணும். ಒಂದೇ ಒಂದು ಬಾಗಿಲು ಮಾತ್ರ மீதி ಇರಬೇಕು. எதுவுமே இருக்க கூடாது. ಮಿಕ್ಕಿದ ಯಾವುದಿರಬಾರದು. உள்ளும் வெளியும் ಒಳಗಡೆ ಹೊರಗಡೆನು நீ என்ன செய்ய? கீழ்ப்பூசு. ನೀನೇನು ಅದಕ್ಕೆ ಮುಚ್ಚಾಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಆಮೆನ್. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க.
இந்த பாக்ஸ் இங்க இருக்கிறது. ಈ ಪೆಟ್ಟಿಗೆಯಲ್ಲಿ ಇದೆ. இந்த பாக்ஸ் செஞ்சவருக்கு தான் தெரியும் இது எப்படி செஞ்சாருன்னு. ಇದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವರಿಗೆ ಗೊತ್ತಾದ ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡಿದರು நம்ம ಎಂಬುದಾಗಿ. திருப்பி பார்த்தா எங்கேயுமே ஸ்க்ரூ வைக்கிற மாதிரி தெரியல. ತಿರುಗಿ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲಿ ಸ್ಕ್ರೂ ಇರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனா இதுல ஸ்க்ரூ இருக்குது. ಆದ್ರೆ ಅದರ ಒಳ್ಳೆ ಸ್ಕ್ರೂ ಇದೆ. நட்டு போட்டிருக்காங்க. ಅದರಲ್ಲಿ ಬೋಲ್ಟ್ ஆனா ಹಾಕಿದ್ದಾರೆ. நமக்கு எப்படி தெரிகிறது? ನಮಗೆ ಹೇಗೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ? அங்க நட்டு போடாத போல தெரிகிறது. ಅಲ್ಲಿ ಏನು ಆಗದ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென். அப்ப தேவனாகிய கர்த்தர் ಕರ್ತನ ದೇವರು மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ಮನುಷ್ಯನಿಗೆ ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம சொன்ன பிரகாரம் இவன் ஆபத்து வரும்போது இவனே கழட்டிட்டு வெளியே வந்துருவான். ನಾವು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಇವನೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಆಚೆ ಬಂದು ಬಿಡುತ್ತಾನೆ. அதனால ಆದ್ರಿಂದ உள்ளும் வெளியே கீழ்ப்பூசுன்னு சொல்றார். ಒಳಗಡೆ ಹೊರಗಡೆ ஒரு மனுஷனை திறக்க கூடாது. ಯಾವನು ತೆಗೆಯಬಾರದು. திறக்கிறவர் அவர்தான், ಹಾಗೆ ತೆಗೆಯುವರು ಆತನೇ, பூட்டுறவர் அவர்தான். ಮುಚ್ಚುವರು ಆತನಾಗಿರಬೇಕು. அவர்தான், ಮುಚ್ಚುವರು ಆತನಾಗಿರಬೇಕು. திறக்கிறவரும் அவர்தான். ತೆಗೆಯುವರು ಆತನಾಗಿರಬೇಕು. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி. ಶಬ್ದವನ್ನು இப்ப ಎತ್ತಿಸಿ இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ. நோவாவிடத்துல கர்த்தர் என்ன சொன்னார்? ನೋಹನಿಗೆ ಬಳಿ ದೇವರು ಏನು ஒரு ಹೇಳಿದ್ರು? பேலை உண்டு பண்ணுனான்னு சொன்னார். ಒಂದು ನಾವೆಯಲ್ಲಿ ಉಂಟು இப்ப ಮಾಡಿದರು. நோவா பேலை உண்டு பண்ணிட்டாரு. ಈ ನೋಹ ನಾವೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದರು. அந்த நோவா பேலை உண்டு பண்ண போது ಆ ನೋಹ ನಾವೆಯಲ್ಲಿ ಉಂಟು உண்டு ಮಾಡುವಾಗ பண்ணினேன், ಇದು ನಾನೇ ಉಂಟು இது ಮಾಡಿದ್ದೆ, என்னுடையது, ಇದು ನನ್ನದು. இந்த மனை பிள்ளைகளை கூட்டி போய் உள்ள உட்கார வச்சிட்டாரா? ಹಾಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಒಳಗಡೆ இல்லவே ಇಟ್ಟಿದ್ದಾರಾ? இல்ல. ಇಲ್ಲ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் செஞ்சாரு. ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಇವರು ಮಾಡಿದರು. ஆண்டவர் இப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு? ಇವರು ಮತ್ತೆ ಏನ್ ಮಾಡಿದರು? நான் சொன்ன பிரகாரம் நீ பேலை உண்டு பண்ணிட்ட. ನಾನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ನಾವೆಯಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡು. ಇವಾಗ நீயும் வீட்டாரும் போங்க. ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿರಿ. ஹalleluya ஹalleluya. வெயிட்டிங்ல இருக்கிறார். ಸ್ವಲ್ಪ ಇರಿ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் எப்ப சொல்வாரு? ದೇವರು ಯಾವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ? சொன்னது தான் போகணும். ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಹೋಗಬೇಕು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. ஹalleluya 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 ஆமென் ಆಮೆನ್. ஆமென். அப்ப இந்த நோவா ಹಾಗಂದ್ರೆ ನೋಹನನು கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯನಾದನು. கர்த்தருடைய கண்களிலிருந்து அவருக்கு கிருபை கிடைத்தது. ಕರ್ತನ ಕಣ್ಣಿನಿಂದ ಕೃಪೆ அவருக்கு ಸಿಕ್ಕಿತು. 3 குமாரர்கள். ಅವರಿಗೆ 3 ಕುಮಾರರು. 3 குமாரத்துக்கு 3 பெண்கள் திருமணம் செய்யப்பட்டு இருக்கிறது. 3 ಮಕ್ಕಳಿಗೂ 3 ಹೆಂಡತಿ இப்ப 6 பேரு. ಇವಾಗ 6 இந்த ಜನ. நோவாவின் மனைவியும் சேர்த்து ನೋಹ ಹೆಂಡತಿ ಸೇರಿ 8 பேரா இருக்கிறார்கள். 8 ಜನರಾಗಿದ್ದಾರೆ. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, 1 ಪೇತ್ರ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 25 2 ವಾಕ್ಯದಲ್ಲಿ, பேதுரு 2 5வது வசனத்துல, 2 ಪೇತ್ರ 2:5 எபிரேயர் 11:7ல, ಇಬ್ರು 11:7 ஆதியாகமம் 6:18ல ಆದಿಕಾಂಡ 6:18 இப்படியா தெளிவா சொல்லி இருக்கிறார். ಹೀಗಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தெளிவா சொல்லி இருக்கிறார். ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತದೆ. 8 பேர் மாத்திரம்தான் ಈ 8 ಜನ இந்த ಮಾತ್ರವೇ பேழைக்குள்ள போனார்கள். ಈ ನಾವಿನ ಒಳಗೆ ಹೋದರು. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க. ஆமென். ஆமென். நோவாவின் குடும்பமும் 8 பேர். ನೋಹನ ಕುಟುಂಬದವರು 8 ಜನ. எபிரேயர் 11:7ல தெளிவுபடுத்தி சொல்றார். ಇಬ್ರು 11:7 விசுவாசம் ನಂಬಿಕೆ, விசுவாசத்தை பெற்று ನಂಬಿಕೆಯನ್ನು தேவ ಪಡೆದುಕೊಂಡು எச்சரிப்பையும் பெற்று ದೇವರ பக்தி ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು உள்ளவனாய் ಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿ சுதந்திரவாளிகளாக ಸ್ವತಂತ್ರಕರಾಗಿ இந்த பேழைக்குள்ள நோவாவின் குடும்பமும் போய்விட்டது. ಈ ನಾವಿಯಲ್ಲಿ ನೋಹನ ಕುಟುಂಬ ನುಗ್ಗಿತ್ತು. நீங்களும் நானும் ನೀವು ನಾವು பேழையாக சபையை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறார். ಈ ನಾವಿಯಾಗಿರುವಂತ ಸಭೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்கே நோவாவின் குடும்பமும், ಅಲ್ಲಿ ನೋಹನ ಕುಟುಂಬವು, ஆமென், அவருடைய சத்தத்தை கீழ்ப்படிந்த மிருக ஜீவன்களும் ಅವರ ಧ್ವನಿಗೆ ವಿಧೇಯರಾದಂತ ಮೃಗ அந்த ಜೀವಗಳು பேழைக்குள்ள போனது. ಆ ನಾವಿನ ಒಳಗೆ ஆனா ಹೋಯಿತು. இன்றைக்கு ಆದರೆ ಇವತ್ತು ஊழியக்காரனுக்கு ಸೇವಕರಿಗೆ தேவன் சொல்ற வார்த்தையின் பிரகாரம் ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿನ அதை ಪ್ರಕಾರವೇ கேட்கிற நீங்கள் ಅದನ್ನು ಕೇಳುವಂತ பேழையாகிய ನೀವು சபைக்குள்ள வர வேண்டும். ನಾವಿಯಾಗಿ ಇರುವಂತ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬರಬೇಕು. நீங்க பேழையாகிய சபைக்குள்ள வரும் பொழுதுதான் ನಾವಿನಲ್ಲಿ ಸಭೆಯಾಗಿ ನೀವು ಬರಬೇಕಂದ್ರೆ பரலோக பேழைக்குள்ள போக முடியும். ಪರಲೋಕ ನಾವಿನಲ್ಲಿ இந்த ಹೋಗಕ್ಕಾಗುತ್ತದೆ. சபை தான் உங்களுக்கு பேழையாக இருக்கிறது, கப்பலாக இருக்கிறது. ಈ ಸಭೆ ನಿಮಗೆ ನಾವಿಯಾಗಿ ಒಂದು ದೋಣಿಯಾಗಿರುತ್ತದೆ. நோவாவை கொண்டு ஒரு கப்பல் என்கிற பேழை உருவாக்கினார். ಅಲ್ಲಿ ನೋಹನಿಟ್ಟು ನಾವೇ ಎಂದ ಒಂದು ದೋಣಿ ಉಂಟು ಮಾಡಿದರು. இன்று ஊழியக்காரனை கொண்டு உங்களுக்காக இந்த கப்பல் என்கிற பேழை உருவாக்கி இருக்கிறோம். ಇವಾಗ ಸೇವಕಾಗಿ ನಿಮಗೆ ದೋಣಿಯಾಗಿ ಸೇವಕರು இங்க ಮಾಡಿದ್ದಾರೆ. வருவனுக்கு விடுதலை உண்டு. ಇಲ್ಲಿ ಬರುವನಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. கண்ணீரிலிருந்து விடுதலை உண்டு. ಕಣ್ಣೀರಿಂದ ಬಿಡುಗಡೆ, துக்கத்திலிருந்து விடுதலை உண்டு. ದುಃಖದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. கவலையிலிருந்து விடுதலை உண்டு. ಚಿಂತೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. பாரத்திலிருந்து விடுதலை உண்டு. ಪಾಪದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. வேதனையிலிருந்து விடுதலை உண்டு. ವೇದನೆಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. எதற்காக விடுதலை தேடி வருகிறாயோ ಏನಕ್ಕಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಹುಡುಕಿ அந்த ಬರುತ್ತೀಯೋ விடுதலை இங்க உண்டு. ಅಲ್ಲಿ ಆ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲಿ ಉಂಟು. அதை வரவேற்க
தான் ಅದನ್ನು ಬರೆ ராஜாதி ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ராஜா அங்க வருகிறார். ಕರ್ತನಾದ ಅರಸನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. என் பிள்ளைங்க கப்பலாகி இந்த பேழைக்குள்ள வந்துட்டாங்க. ನನ್ನ ಮಕ್ಕಳು ದೋಣಿಯಾಗಿರುವ ನಾವಿಯೊಳಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟರು. அவங்களை பராமரிக்கணும், ನಾನು ಅವರನ್ನು ಸಂತೈಸಬೇಕು, அவங்களை பாதுகாக்கணும், ನಾನು ಅವರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು, அவங்களை ஆசீர்வதிக்கணும். ನಾನು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. நோவாவுக்கு எப்படி கண்களுல கிருபை கிடைச்சதோ ನೋಹನಿಗೆ ಹೇಗೆ ಕರ್ತನ ಕಣ್ಣಿಂದ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತೋ அதே போல உங்களுக்கும் தேவனுடைய கண்ணில இருந்து கிருபை கிடைச்சிருக்கு. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಿಮಗೆ ಕರ್ತನ ಕಣ್ಣಿಂದ ಕೃಪೆ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அந்த விசேஷத்தவர்களா வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ಅದನ್ನ ವಿಶೇಷದವರಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. ಆಮೆನ್. நோவா எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாரோ ನೋಹನು ಹೇಗೆ ದೇವರಿಗೆ ವಿಧೇಯನಾದನು அப்படி நாம கீழ்ப்படினோம்ல. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕಲ್ವಾ. நோவா சொல்றாரு, ಅದನ್ನ இந்த ಹೇಳುತ್ತಾರೆ, பேழை உருவாக்குப்பா, ಈ ನಾವಿಯನ್ನು ಉಂಟು அதுக்கு ಮಾಡಪ್ಪ, அகலம் நீளம் அந்த எந்த மரம் என்னன்னெல்லாம் போட்டு செய்யணும்னு சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಎತ್ತರ ಎಷ್ಟು ಅಗಲ ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕಂತ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ அப்ப ஒரு ಹೇಳ್ತಾರೆ. சபை வளரணும்னா ಅದನ್ನ ಒಂದು ಸಭೆ ಬೆಳೆಯಬೇಕಂದ್ರೆ சபைக்கு வெறும் பாஸ்டர் மட்டும் இல்ல, ಸಭೆಗೆ ಬರೀ பாஸ்டர் ಸೇವಕರು அம்மா ಮಾತ್ರ மட்டும் இல்ல, ಸೇವಕರ ಅಮ್ಮ அந்த ಮಾತ್ರವಲ್ಲ, சபை வளர்றதுக்கு தான் ಆ ಸಭೆ சில ಬೆಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ மூப்பர்களை எடுத்து வைக்கிறோம், ಕೆಲವರು ಹಿರಿಯರನ್ನು ತೆಗೆದಿಟ್ಟಿದ್ದೇವೆ, சில யூத் லீடர்களை எடுத்து வைக்கிறோம், ಕೆಲವರು சண்டே ஸ்கூல் டீச்சர்களை எடுத்து வைக்கிறோம், ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ಟೀಚರ್ಗಳನ್ನು உமன் ತೆಗೆದಿದ್ದೇವೆ, சபைகளை எடுத்து வைக்கிறோம். ವುಮೆನ್ಸ್ ಸಾಯನ್ನು எதற்கு? ತೆಗೆದಿದ್ದೇವೆ. ಏನಕ್ಕಾಗಿ? சபை வளர்வதற்காக, ಸಭೆ ಬೆಳವಣಿಗೆಗಾಗಿ, சபை வளர்றதுக்காக நீ என்ன செய்கிறாய்? ಸಭೆ ಬೆಳೆಯುವುದಕ್ಕಾಗಿ ನೀ ಏನ್ ஏதோ ಮಾಡ್ತೀಯ? ஞாயிற்றுக்கிழமை அத்திப்பத்த மாதிரி வர்ற, ಯಾವ್ದೋ ಭಾನುವಾರ ಮಾತ್ರ அது ಸಭೆಗೆ மனசு ಬರೋದು, சொன்ன வர இல்லனா இல்ல, ಅದು ನಿನ್ನ ಮನಸ್ಸು ಆದ್ರೆ வந்துட்டு நீ என்ன பண்ற? ಅಂದ್ರೆ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? தேவனுடைய ராஜ்யத்தை உன்னால கட்ட முடிகிறதா? ದೇವರ ರಾಜ್ಯದಿಂದ ಕಟ್ಟಕ್ ಆಗುತ್ತದಾ? அன்று ஆமே வயது முகிந்த அந்த நோவா ಅಲ್ಲಿ ವಯಸ್ಸಾಗಿರುವಂತ கர்த்தரின் ನೋಹನನ್ನು சத்தத்தை கேட்டு ದೇವರ ಧ್ವನಿಗೆ அவர் சொன்ன பிரகாரம் ஒரு கப்பலை உருவாக்குனாரு. ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ அப்ப ಧ್ವನಿ நீ ಉಂಟು என்ன ಮಾಡಿದ್ರಲ್ಲ, உருவாக்குற? ನೀನೇನು ಉಂಟು வெறும் ಮಾಡ್ತೀಯ? குடும்ப விடுதலை ஆயிரணும், ನೀನು ಕುಟುಂಬ நீ ಬಿಡುಗಡೆ விடுதலை ಆಗಬೇಕು, ஆயிரணும், ನೀನು நீ ಬಿಡುಗಡೆ ಆಗಬೇಕು, ஆசீர்வதிக்கப்படணும். ನೀನು சபை எப்படி ಆಶೀರ್ವದಿಸಬೇಕು. கட்டப்படும்? ಸಭೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. சபை கட்டுவதற்காக நீ என்ன முயற்சி எடுத்திருக்கிறாய்? ಸಭೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಏನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದೀರೋ, நீ சபைக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது ನೀನು ಸಭೆ ಕಾರ್ಯಗಳು உன்னை ಮಾಡುವಾಗ தேடி எல்லா கன மதிப்பு மரியாதை வரும். ನಿನಗೆ ಎಲ್ಲ ಗಣ ಮಹಿಮೆ ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமென். தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. வெறும் ரபீந்திரையா சபீந்திரையா குள்ளது அப்படின்னு இல்ல, ಬರೀ ರವೀಂದ್ರಯ್ಯ ಅವರ ಕುಟುಂಬ ಮಾತ್ರ ಅಂತ ಅಲ್ಲ, உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்குள்ள உரிமையானது. ನಿಮಗೆಲ್ಲರೂ ಇಲ್ಲಿ ಅಧಿಕಾರವಿದೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாம் அந்த பேழைக்குள்ள இருந்துச்சுல்ல, ದನ ಕುರಿ ಎಲ್ಲ ಅದ್ರ ಒಳಗಡೆ ಇತ್ತಲ್ಲ, பாதுகாத்தார் இல்லையா? ದೇವರು ಕಾಪಾಡಿದ್ರ ಇಲ್ವಾ? அதே போல ಅದೇ ಪ್ರಕಾರವೇ நோவாவின் கண்களுக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ, ನೋಹನ ಕಣ್ಣಿಗೆ ಹೇಗೆ ಕರ್ತನ ಕೃಪೆ அப்படி ಸಿಕ್ಕಿತು, குடும்பம் எப்படி காக்கப்பட்டதோ, ಅವರ ಕುಟುಂಬ ಹೇಗೆ ಕಾಪಾಡಿತ್ತು, குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ, ಅವರ ಕುಟುಂಬ ಹೇಗೆ அதே ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು, போல இப்ப நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட ಅದೇ வேண்டும். ಪ್ರಕಾರ ನೀವು ನಾವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಬೇಕು. இப்போ நாம ஒரு 3 பேரை பார்க்கலாம். ಇವಾಗ ಒಂದು 3 ಜನರನ್ನು ನೋಡೋಣ. அடுத்து பாருங்க, ಮತ್ತೆ முதல் ನೋಡಿ, நோவாவை கர்த்தர் சொல்றார், ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಹನ ದೇವರು நீயும் ಹೇಳ್ತಾರೆ, வீட்டாரும் பேழைக்குள்ள போகன்றார். ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಈ ನಾವಿನೊಳಗೆ ಹೋಗಿರಿ. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போன்றார். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು ದೇವರನ್ನೇ ಸೇವಿಸುತ್ತೇವೆ. ஹalleluya. யாரு? ஜோசுவாவை குறித்து இங்க பார்க்கலாம். ಇಲ್ಲಿ ಯೋಶುವನ ಕುರಿತು ನೋಡೋಣ. ஜோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லல, ಯೋಶುವನ ಬಳಿ ಹೇಳಲಿಲ್ಲ, ஜோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லல, ಯೋಶುವನ ಬಳಿ நீயும் ದೇವರು ಇಲ್ಲ, வீட்டுக்காரன்னு சொன்னாரா? ನೀನು ಮನೆಯವರು ஆனா ಅಂತ யார்ட்ட ಹೇಳಿದ್ದಾರೆ. சொல்றாரு? ಆದ್ರೆ ಯಾರ ಬಳಿ ಹೇಳ್ತಾರೆ? நோவா கிட்ட சொல்றாரு. ನೋಹನ ಬಳಿ ஆனா ಹೇಳ್ತಾರೆ. ஜோசுவா என்ன சொல்றாரு பாருங்க, ಆದ್ರೆ ಜೋಶುವ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாரு, ಆ ಮಾತನ್ನು அந்த ನಂಬಿದರು, வார்த்தையை பிடிக்கிறாரு. ಆ ಮಾತನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡರು. அதனாலதான் ಆದ್ರಿಂದಲೇ கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ அவர் சொல்ற ஒரு வார்த்தை, ಅವರು ಹೇಳುವಂತ ಒಂದು நானும் ಮಾತು, என் வீட்டாரும் ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು கர்த்தரையே சேவிப்போம். ಯೆಹೋವನ್ನೇ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. தேவன் வீட்டார் ಬೇರೆ ಮನೆಯವರು கர்த்தரை சேவிப்பார்கள். ದೇವರನ್ನೇ தேவனுடைய ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾರೆ. வீட்டார் ದೇವರ கர்த்தரை ಮನೆಯವರು சேவிப்பார்கள். ದೇವರನ್ನೇ தேவனுடைய ಸೇವಿಸುತ್ತಾರೆ. வீட்டார் தேவர மனையವರು கர்த்தருக்கு கீழ்ப்படிவார்கள். தேவருக்கு இந்த விதேயராಗುತ್ತಾರೆ. நோவா தேவனுடைய வீட்டாராய் இருந்தபடினால் ಈ ನೋಹ ದೇವರ கர்த்தருக்கு ಮನೆಯವರಾಗಿದ್ದರಿಂದಲೇ கீழ்ப்படிந்தார்கள். ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾದರು. ಇವಾಗ இந்த ஜோசுவா ಯೋಶುವ தேவனுடைய வீட்டாராய் இருப்பதினால் ದೇವರ ಮನೆಯವರಾಗಿ கர்த்தரை ಇರುವುದರಿಂದಲೇ சேவிக்கிறார்கள். ಯೆಹೋವನೇ ಸೇವಿಸುತ್ತಾರೆ. 24ஆம் அத்தியாயத்துல 24ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 15ನೇ ವಾಕ್ಯ கர்த்தரை ನೋಡುವಾಗ சேவிக்கிறது ದೇವರನ್ನೇ உங்க ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾರೆ. பார்வைக்கு ஆகாதென்று கண்டால் ನಿನ್ನ ದೃಷ್ಟಿಗೆ ಆಗಾದೆ பின்ன யார் சேவிப்பீர்கள்? ಮತ್ತೆ ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೀರಾ? ஹalleluya. ஆமென். அப்ப அங்க சொல்றார்,
ಅಲ್ಲಿ யாரை ಹೇಳ್ತಾರೆ, சேவிப்பீர்கள்? ನೀವು ಯಾರನ್ನು ಸೇವಿಸುತ್ತೀರಾ? கீழே சொல்றார் பாருங்க, ಕೆಳಗಡೆ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ, உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? ನಿಮ್ಮ ಪಿತೃಗಳು ಸೇವಿಸಿದ ದೇವರನ್ನು நீங்கள் ಸೇವಿಸುತ್ತೀರಾ? வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய ನೀವು ವಾಸ ಮಾಡುವ ದೇಶದ எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ? ಅಮೋರಿಯ ದೇವರುಗಳನ್ನು ಸೇವಿಸುತ್ತೀರಾ? நானும் என் வீட்டாருமோ ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು கர்த்தரையே சேவிப்போம். ಯೆಹೋವನನ್ನೇ ಸೇವಿಸುತ್ತೇವೆ. ஆதியாமத்தின் வார்த்தை தொடங்கி ಆದಿಕಾಂಡ ಮಾತಿನಿಂದ வெளிப்படுத்தல் வரையிலும் ಪ್ರಕಟಣೆ ತನಕ கர்த்தரை சேவிக்கக்கூடிய சகல அற்புதங்களும் அங்க அடங்கி இருக்கிறது. ದೇವರನ್ನು ಸೇವಿಸುವಂತ ಸಕಲ ಅದ್ಭುತಗಳು ஆனா ಅಡಗಿಸಿದೆ. இந்த ஜோசுவா சொல்றாரு, ಯೋಶುವ ಹೇಳುತ್ತಾರೆ, நானும் என் வீட்டாரும். ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು. ஐயா, வெறும் கணவனை மட்டும் சொல்லல, ಬರೀ ಗಂಡನ ಮಾತ್ರ வெறும் ಇಲ್ಲ, மனைவி மட்டும் சொல்லல, ಬರೀ ಹೆಂಡತಿ வெறும் ಮಾತ್ರ ಇಲ್ಲ, பிள்ளைகளை மட்டும் சொல்லல, ಬರೀ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರ ಇಲ್ಲ, குடும்பமாக சொல்லப்படுகிறது. ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ இன்றைக்கு ಇರುತ್ತದೆ. குடும்பமாய் வந்திருப்பீர்களானால் ಕುಟುಂಬ ಸಮೇತ நீங்க ಬಂದಿರುವುದಾದರೆ குடும்பமாகவே கர்த்தரை சேவிக்கணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಮೇತವಾಗಿ ದೇವರನ್ನು ராமன் ಸೇವಿಸಬೇಕು. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல ವಿಮೋಚನಕಾಂಡ 20ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 2, 3, 4, 5 நீங்க பாத்தீங்கன்னா, 2, 3, 4, 5 என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ನನ್ನ ಹೊರತು ನಿನಗೆ ಬೇರೆ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಬಾರದು. வானத்தின் கீழாவது பூமிக்கு மேலாவது ಆಕಾಶ ಕೆಳಗಾಗಲಿ யாதொரு ಭೂಮಿಗೆ சொற்பத்தையோ யாதொன்று நீ வணங்க வேண்டாம். ಯಾವುದು ಸ್ವರೂಪವನ್ನು ನಮಸ್ಕರಿಸಬೇಡ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿರಿ. ஆமே. இதே யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்துல ವಿಮೋಚನಕಾಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 24வது வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, 24ನೇ என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ನನ್ನನ್ನು ಹೊರತು ನಿನಗೆ ಯಾರು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಬೇಡ. ஹalleluya. அதனாலதான் ಆದ್ರಿಂದಲೇ எலியா சத்தத்தை உயர்த்தி சொல்றாரு, ಎಲಿಯ ಶಬ್ದವಾಗಿ நீங்கள் ಹೇಳ್ತಾರೆ, எந்த மட்டும் 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடப்பீர்கள். ಎಷ್ಟು ಮಷ್ಟಕ್ಕೆ 2 ಮನಸ್ಸಾಗಿ ಇಳಿತೀರಾ. பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ಬಾಗಾಲ್ ದೇವರಂದ್ರೆ ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. என் கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவன் நாமே தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ದೇವರಾಗಿ ಇದ್ದರೆ ಅದನ್ನು அதனாலதான் ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. யோவான் வெளிப்பாடுல சொல்லுகிறார், ಆದ ಯೋಹನ ಪ್ರಕಟಣೆ ஒன்னு நீ ಹೇಳ್ತಾರೆ, அனலாயிரு இல்லனா குளிராயிரு, ನೀನು ಒಂದು ಬೆಂಕಿ ಆಗಿರೋ நீ ரெண்டுமே ತಂಪಾಗಿರೋ, இருப்பாயானா ನೀ ಏಡಾಗಿದ್ದರೆ உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ನೀನು ವಾಂತಿ சொல்லுகிறார். ಮಾಡಿ ಹಾಕುತ್ತೇನೆ இந்த ಎಂಬುದಾಗಿ இடத்துல ಹೇಳ್ತಾರೆ. 2 விதமான கூட்டம் இருக்கிறீங்க. ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ 2 ರೀತಿಯ ಗುಂಪು ஒரு ಇದೆ. குடும்பம், ஒரு கூட்டத்தார் அமை விசுவாசத்துல உறுதியாகி ಒಂದು ಕೂಟ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீங்க. ಯೆಹೋವನೇ ದೇವರಿಂದ ಹೇಳುವವರಿದ್ದೀರಾ. ஆனா ஒரு சிலர் ಆದರೆ ಕೆಲವರು கர்த்தரையும் பின்பற்றுகிறீங்க, ದೇವರನ್ನೇ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀರಾ. இப்படிப்பட்ட விக்கிரக வழிமுறையும் ಈ பின்பற்றுகிறீங்க. ಕಡೆ ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. சில பெண்கள் வீட்டு வேலை செய்கிறீர்கள், ಕೆಲವರು ಹೆಂಗಸು ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀರಾ. சம்பளத்துக்காக நீங்க என்னென்ன பண்ணுகிறீர்கள், ನಿಮ್ಮ ವರಮಾನಗೋಸ್ಕರ எதையெல்லாம் தொடுகிறீர்கள், எதையெல்லாம் சுத்தம் செய்கிறீர்கள். ಯಾವ್ದೆಲ್ಲ நீ ಕೊಡುತ್ತೋಡು உண்மையான தேவனுடைய பிள்ளையானா, ನಿಜವಾಗಿ ದೇವರ நீ ಮಕ್ಕಳಾದರೆ, தேவனுடைய பிள்ளையானா, ದೇವರ ಮಗ ಆದರೆ அந்த வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. எசேக்கியா கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ಎಸೇಕಿಯ ದೇವರ ಮುಂದೆ ಬರುವಾಗ அன்று மோசே நாட்டி வைத்த வெண்கல சர்ப்பங்களை உடைத்து ಆ ಮೋಸ ಇಟ್ಟಿರುವ ತಾಳೆ ಸಪ್ಪವನ್ನು ಹೊಡೆದಾಕಿ அங்க இருக்கிற தோப்புகளை உடைத்து போட்டா. ಅಲ್ಲಿರೋ ತೋಟಗಳನ್ನು ಹೊಡೆದಾಕಿದರು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. யார் நாட்டி வச்சது? ಯಾರು ಇಟ್ಟಿದ್ದು? மோசே நாட்டி வைத்தது. மோசே ஏன் இಟ್ಟಿದ್ದು? மோசே நாட்டி வைத்தா? ಏನಕ್ಕೆ ಮೋಸ ಇಟ್ಟನು? தேவன் சொன்னதனால செய்தார். ದೇವರು ಹೇಳಿದ್ರಿಂದ ಇಟ್ಟನು. அங்கே விஷப்பாம்புகள் ஒவ்வொரு மனிதனுக்கு கடித்தது. ಅಲ್ಲಿರೋ ವಿಷದ ಹಾವುಗಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು அந்த ಕಚ್ಚಿತ್ತು. கடி வாங்கின மனுஷங்க செத்து கொண்டு இருந்தார்கள். ಅಲ್ಲಿ ಕಚ್ಚಿರೋ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸತ್ತೋದರು. அப்ப மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ಅಲ್ಲಿ ಮೋಸ ದೇವರನ್ನು அப்ப ವಿಜ್ಞಾಪಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் சொல்றாரு, ಆಗ ದೇವರು ஒரு ನುಡಿತಾರೆ, வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு ಒಂದು ಇತಾಳೆ நீ மேல ಕಂಬವನ್ನು ಮಾಡಿ மாட்டி வையினாரு. ಇದರಲ್ಲಿ ಹಾಕಿಡು. ஹalleluya. ಆಮೆನ್. சொல்லுங்க ஹalleluya. ಹalleluya. அதை பின்பற்றுகிறவர்கள் ಅದನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತವರು யாரை விஷப்பாம்பு கடிக்கிறதோ ಯಾರನ್ನೇ ಆ ವಿಷ ಹಾವು ಕಚ್ಚಿತ್ತದೋ அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவங்க சாவதில்லை. ಆ ಸರ್ಪವನ್ನು ನೋಡಿ ಅವರು ಸಾಯುವುದಿಲ್ಲ. அதை கீழ்ப்படிந்து அவர் செய்தார். ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗಿ ಆತನು அதைத்தான் ಮಾಡಿಟ್ಟರು. அந்த ஜனங்கள் பின்பற்றி வந்தார்கள். ಅದನ್ನೇ ಜನರು ಹಿಂಬಾಲಿಸಿ அதுக்கு ಬಂದರು. பின்னால வந்த எல்லாரும் அதைத்தான் பின்பற்றினார்கள். ಅದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಬಂದ ஆனா எசேக்கியா என்ன செய்தா தெரியுமா? ಆದ್ರೆ ಎಸೇಕಿಯಾ ಏನ್ தைரியம் ಮಾಡಿದ ಗೊತ್ತಾ? கொண்டவராக, ಧೈರ್ಯ இளவயது உள்ளவராக ಧೈರ್ಯ ಶಕ್ತನಾಗಿ அந்த வலு சர்ப்பத்தை உடைத்து போட்டார். ಆ ಘಟ ಸರ್ಪವನ್ನು அந்த ಹೊಡೆದು ಹಾಕಿದರು. மேடைகளை தகர்த்தெறிந்தார். ಅದನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಕಿದರು. ஏன் தகர்த்தெறிந்தா தெரியுமா? ಏನಕ್ಕೆ ಬಿಸಾಕಿದರು எனக்கு ಗೊತ್ತಾ? பின்ன ஒருத்தர் வரப்போகிறார், ನನಗೆ ಹಿಂದೆ ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ, ஒருத்தர் வருவாரு, ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ, ஒருத்தர் வருவாரு. ಒಬ್ಬರು ಬರುತ್ತಾರೆ. அதைத்தான் வேதத்துல புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். ಅದೇ ಸತ್ಯಗ್ರಂಥ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. சிலுவையில தொங்குகிறவராக ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡಿದವರಾಗಿ இயேசுவாகிய கர்த்தர் வந்தார். ಕರ್ತನಾದ ಯೇಸು அந்த ಬಂದರು. வெண்கல சர்ப்பமாக ಅಲ್ಲಿ ಘಟ ಸರ್ಪವಾಗಿ ஜனங்களுக்கு ஒரு விடுதலை காண்பிக்க அப்படிப்பட்டதை அங்க வைத்தார்கள். ಆ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಕ್ಕುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟರು. அதை உடைத்தெறிந்த எசேக்கியாவை போல ಅದನ್ನು ಹೊಡೆದಾಕಿರೋ ಎಸೇಕಿಯಾ ರೀತಿ தேவனாய் கர்த்தர் பாவங்களையும் சாபங்களையும் அக்கிரமங்களையும் நீக்குவதற்காக ಕರ್ತನಾದ ಯೇಸು ಅಕ್ರಮಗಳು ಶಾಪಗಳು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿನೇ அவரೇ சிலுவையில தொங்கி. ಆತನೇ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡಿದನು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஆமென். ಆಮೆನ್. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 115 சங்கீதத்தை எடுக்கும் பொழுது ಕೀರ್ತನೆ 115 ಕೀರ್ತನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே சொல்ல, எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ನಮಗಲ್ಲ ಕರ್ತನೆ ನಮಗಲ್ಲ. அத ஆரம்பித்து ಅಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿ அதுக்கு பிறகு சொல்றாரு, ಆ ನಂತರ ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன சொல்றார் பாருங்க. ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. 3வது வசனம் படிங்க, 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. சீக்கிரம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், என் தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார், சித்தமானது யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளி இப்ப கவனிங்க, அவருடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னுமாய் இருக்கிறது, மனுஷனுடைய கைவேலையாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்து பேசுவதில்லை, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காண்பதில்லை, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேட்கவில்லை, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவர்களை நம்புகிறவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். அல்லேலூயா. அதனாலதான் சொல்ல, என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ನನ್ನ ಹೊರತು ನಿಮಗೆ ಬೇರೆ ದೇವರು ಉಂಟಾಕಬೇಡ. அந்த அடிப்படையிலே இந்த ஜோசுவா சொல்றாரு, ಆ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ಹೇಳ್ತಾರೆ, வீட்டாரும் வேண்டாம், ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರಂದರೆ கர்த்தரையே சேவிப்போம், ಯೆಹೋವನೇ ಸೇವಿಸುತ್ತೇವೆ. கண்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯಾದವರೇ, எதையெல்லாம் வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கீங்க? ನೀನು ಏನೆಲ್ಲ ಇಟ್ಟು ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾ ಇದೀಯಾ? ஒரு சில பாருங்க, உங்க வீட்ல யாரா மரிச்சாங்கன்னா அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ಕೆಲವರು ನೋಡಿ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಸತ್ತಿದ್ರೆ ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು பொட்டு வச்சிருவீங்க, ஒரு மாலை போட்டுருவீங்க, ஒரு மெழுகு திருத்தி வச்சிருவீங்க, ಒಂದು ಬೊಟ್ಟು ಇಡ್ತೀರಾ, ಹಾರವನ್ನು ಹಾಕುತ್ತೀರಾ, ಒಂದು ತಿರುಪವನ್ನು ಇಡ್ತೀರಾ. ಆಮೆನ್. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில வேண்டாம்னு சொல்றார். ಇದ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಬೇಡ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அப்போஸ்தலன் பவுல் ಹೇಳುತ್ತಾರೆ, ஆமென். இவைகள் எல்லாம் அருவருப்பானது என்று சொல்லுகிறார். ಇದೆಲ್ಲ ಅಸಹ್ಯವಾದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅದಕ್ಕೆ நம்ம இடம் கொடுக்க கூடாது. ಅದಕ್ಕೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. கர்த்தரை பின்பற்றுகிற நாம, ದೇವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರುವಂತ ನಾವು கர்த்தரை மட்டும் சேவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ದೇವರನ್ನೇ ಸೇವಿಸಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. நீங்க ராபோச்சனை எடுக்கிறவளா இருந்தால், ನೀವು ಕರ್ತನ ಔತಣ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದರೆ கர்த்தரை மட்டும் சேவிங்க. ನೀನು ದೇವರನ್ನೇ ಸೇವಿಸಿ. நீங்க ராபோச்சனை எடுக்காதவர்களா, ನೀವು ದೇವರ ராபோச்சனை நீங்க நிக்கிறீங்களா, ದಾರಿಯಲ್ಲಿ அது உங்க பாடாய் இருக்கிறது, ಅದು ನಿಮ್ಮ ಹೋರಾಟವಾಗಿದೆ. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப மூன்றாவது ஒரு மனுஷனை நீங்க பாருங்க. ಇವಾಗ ಮೂರನೇದಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. ஹல்லேலூயா சொல்லுங்க. லூக் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் ಕೃತ್ಯ 16ನೇ ಅಧ್ಯಾಯವು நீங்க 30ஆம் வசனம் தொடங்கி ನೀವು 30ನೇ ವಾಕ್ಯದಿಂದ 35 ವரை பார்க்கும் பொழுது 35 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அங்கே ஒரு சினை குறித்து சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ. முதல் ரெண்டு பேரை நம்ம பார்த்தோம். ಮೊದಲನೇ ಎಬ್ರನ நோவாவின் வீட்டாரும் ನೋಹನ ಮನೆಯವರು, இங்க ஜோசுவா வீட்டாரையும் பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ಜೋಶುವನ, ஆனா இங்க நீங்க கவனிக்கும் பொழுது ನೀವು ಗಮನಿಸುವಾಗ ஒரு காவல்காரனுடைய வீட்டாரை குறித்து பார்க்கிறோம். ಒಂದು ಸೆರೆಮನೆಯನ್ನು ಕಾಯುವಂತವನು. இந்த காவல்காரர் யாரு? ಈ ಸೆರೆಮನೆಯವನು ಯಾರು? இங்கே பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கிறார்கள். ಇಲ್ಲಿ ಪೌಲ ಶೀಲನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அதிகாரி உத்தரவு பிரகாரம் ಆ ಮೇಲಿರುವಂತ ಅಧಿಕಾರಿ காவல் அதிகாரிகள் அவங்க காவலுக்காக வந்து இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಕಾವಲಿರೋರು ಕಾವಲುಗಾಗಿ ಇದ್ದಾರೆ. பவுலும் சீலும் சிறையில விட்டு ஜெயில விட்டு வெளியே வந்துட கூடாது. ಪೌಲ ಶೀಲ ಸೆರೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬಾರದು. ஒரு பாதுகாப்போடு இங்க இருக்கிறார். ಅವರು ಕಾಪಾಡೋದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. என்று பார்க்கும் பொழுது ತಕ್ಷಣ ನೋಡುವುದಾದರೆ இந்த ಕಾವಲ್ಕಾರன் தூங்கி விட்டு ಇಲ್ಲಿ ಕಾವಲ್ ಕಾಯುವ ನಿದ್ರೆ ಮಾಡಿಕೊಂಡು ಕಣ್ಗಳಿಟ್ಟು பார்க்கும் பொழுது ತಕ್ಷಣ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ನೋಡುವಾಗ அங்கே பவுலும் சீலாவும் காணவில்லை. ಅಲ್ಲಿ ಪೌಲ ಶೀಲ ಕಾಣಲಿಲ್ಲ. நடுங்கி போனான், கலங்கி போனான், திகைத்து போனான். ಅವರು ಭಯಪಟ್ಟು ಕಳವಳಪಟ್ಟು திகிமையாದರು. என்ன தெரியுமா? ಅಲ್ಲಿ ಇರುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? ஐயோ, இந்த பவுலும் சீலாவும் இல்லையே. ಅಲ್ಲಿ ಪೌಲ ಶೀಲ ಇಲ್ಲಲ್ಲ. இப்ப மேலதிகாரி நம்மளை என்ன செய்வார்கள்? ನಮ್ಮ ಯಜಮಾನ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? நம்மளை வீதியில கொண்டு போய் நம்ம சாவடிச்சிருவாங்க. ನಮ್ಮನ್ನ ಬೀದಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನ ಸಾಯಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. அவங்க ஏன் சாவடிக்கணும்? ಅವರು ಏನಕ್ಕೆ ಸಾಯಿಸಬೇಕು? ನಾವೇ செத்துறலாம் சொல்லி ನಾವೇ ಸತ್ತೋಗೋಣ ಅಂತ ಹೇಳಿ கையில இருக்கிற ஆயுதத்தை எடுத்து ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವ ಆಯುಧವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவனே தானே சாவதுக்கு முயற்சி பண்ணுகிறான். ಅವರೇ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ நேரத்தில் ஒரு சத்தம் வருகிறது. ಆವಾಗ ಒಂದು ಧ್ವನಿ ಬರುತ್ತದೆ, காவல்காரனே, ಕಾವಲಿನಲ್ಲಿ ಇರುವವನೇ, உனக்கு ஒரு கேடும் பண்ணிக்கொள்ளாதே, ನಿಮಗೆ ಯಾವ ಕೇಡು ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ, நீ பண்ணிக்கொள்ளாதே, ಯಾವ ಕೇಡು ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ. ஹல்லேலூயா. நாமளா அந்த என்ன பண்ணுவோம்? ನಾವಾಗಿದ್ರೆ ಏನು சும்மா ಮಾಡ್ತೀವಿ? ஒரு வார்த்தைக்கே பல நாட்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ಸುಮ್ಮನೆ ಒಂದು ಮಾತಿಗೆ ಹಲವಾರು ದಿನ ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அப்படியே உள்ள ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சிருப்போம். ಒಂದು ಮಾತು ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಂಡು ಹಾಗೆ ಭದ್ರವಾಗಿ ಕಾಪಾಡ. ನೀನು ಕೇಳಿದ್ಯಾ? ನಾನು ಕೇಳಿದ್ಯಾ? வெயிட் சொல்லிட்டே இருந்து ಹೀಗೆ ನೀನು ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿ அது ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் 3 வருஷம் அப்ப சொல்லுவோம், அதுக்கு பதில் கொடுப்போம். ಒಂದು ವರ್ಷ 3 ವರ್ಷ ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೇವೆ. அது வேதனையான பதில் கொடுப்போம். ಅದು ವೇದನೆಯಾದ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತೇವೆ. ஏன் இப்படி சொல்லிட்டேனா? ನೀನು ಏನಕ್ಕೆ ಹೇಳಿಬಿಟ್ಟೆ? இந்த நாள்ல நீ என்ன இப்படி சொன்னே இல்ல? ಈ ದಿನದಲ್ಲಿ ನನ್ನ ಈಗ ಹೇಳಿದಲ್ಲ, இப்போ உனக்கு வலிக்குதா? ಇವಾಗ ನೀನು ನೋವಾಗುತ್ತದಾ? அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? ಆಗ
ಆಗ ನನಗೆ ಹೇಗೆ ನೋವು ಉಂಟಾಗುತ್ತದೆ அப்படிலாம் பதில் கொடுப்பீங்க. ಹೀಗಾಗಿ ಉತ್ತರ ஆனா இந்த ಕೊಡ್ತೀರಾ. காவல்காரன ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕಾವಲಿರುವವನು பவுல் சீலா சொல்றாங்க, ಈ ಪೌಲ ಶೀಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, காவல்காரனே உனக்கு ಕಾವಲಿರುವವನೇ ஒரு கெடுதி பண்ணிக்கொள்ளாத, ನಿನಗೆ ಯಾವ ಕೇಡು நீ ಉಂಟು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ, சாவதற்கு முயற்சி பண்ணாத, ನೀನು ಸಾಯುವುದಕ್ಕೆ நாங்க ಮಾಡ, உயிரோடு தான் இருக்கிறோம். ನಾವು ಪ್ರಾಣವಾಗಿನೇ ಇದ್ದೀವಿ. ஹalleluya சொல்லுங்க. இப்ப படிங்க சீக்கிரம் சத்தமா ஒருத்தர் படிங்க. பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இப்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ಇಲ್ಲಿ ಗಮನಿಸಬೇಕಾದ ಕಾರ್ಯವೇನು ಗೊತ್ತಿದೆ ಮಕ್ಕಳೇ? இந்த பவுலும் சீலாவும் ಈ ಪೌಲ ಶೀಲನು அந்த மனிதனுக்கு சொல்லும் பொழுது ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಳುವುದು, அந்த ಮನಸ್ಸುக்குள்ள என்ன தெரியுமா? ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾ? ನಡುಕ வந்து ಅವನಿಗೆ ಭಯ ಉಂಟಾಗಿ பயந்து போய் ಅವನು ದಿಗ್ಭ್ರಮೆಯಾಗಿ பாதத்துல வந்து விழுகிறார். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದು விழுந்த ಬೀಳ್ತಾನೆ. உடனே என்ன சொல்றான் தெரியுமா? ಬಿದ್ದು ಕೂಡ ಏನು ಹೇಳ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ஆண்டவரே, ದೇವರೇ, ஹalleluya, ஹalleluya, ஆண்டவரே, ದೇವರೇ, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ஹalleluya, நீ ரட்சிக்கப்படுவதற்கு என்ன பண்ணியிருக்கிற? ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಏನು ಮಾಡಿದ್ದೀಯಾ? இன்னும் ஒரு சில இதுல பாப்டிசம் ஞானஸ்நானமே எடுத்தது கிடையாது. ಕೆಲವರು ಇನ್ನು ದೀರ್ಘಸ್ನಾನವೇ ಪಡಲಿಲ್ಲ. சில தெளிப்புல தெளிச்சிட்டு வந்துருப்போம். ಕೆಲವರು ಸುಮ್ಮನೆ ನೀನು ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೇವೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்து, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த காவல் அதிகாரி ಈ ಕಾವಲು ಕಾಯುವವನು பவுல் சீலா பார்த்து கேட்க, ಪೌಲ ಶೀಲ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, ಸ್ವಾಮಿ ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்? ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? என்ன பண்றா? ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ? போய் ಅವನು ಭಯಪಟ್ಟು போய் ದಿಗ್ಭ್ರಮೆಗೊಂಡು போய் ಕಳವಳಪಟ್ಟು ಭಯಪಟ್ಟು உயிரோடு இருக்க கூடாது, ತಾನು ಪ್ರಾಣವಾಗಿರಬಾರದು, செத்து போக வேண்டும், ತಾನು செத்தೋಗಬೇಕು. இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇಲ್ಲಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுடைய ரட்சிப்புக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும். ನಿಮ್ಮ ರಕ್ಷಣೆಗೆ ಒಂದೊಂದು ಕಾರಣವಿರುತ್ತದೆ. நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ನಾನು ರಕ್ಷಣೆ ಪಡೆಯುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವಿತ್ತು. வலது கையே எனக்கு இருந்திருக்காது, ಈ ಬಲಗಡೆ ಇರುವ ಕೈ ನನಗೆ இந்த கை ಇರುವುದಿಲ್ಲ, நொறுங்கி போய் விட்டது. ಈ ಕೈ ಹಾಗೆ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟು ಹೋಯಿತು. படுத்து கிடக்கிற 14 நாட்கள் ಹಾಸ್ಪಿಟಲ್ 14 ஒரு மனிதன் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. ಒಬ್ಬರು ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. என் கூட பிறந்தவங்களா, ನನ್ನ ಜೊತೆ என்ன பெத்த ಹುಟ್ಟಿದವರಾ, தகப்பன் தாயா, ನನ್ನ ಹೆಜ್ಜೆ ತಂದೆ ತಾಯಾ, யாரால எனக்கு நன்மை செய்ய முடியவில்லை, ಯಾರು ಒಳ್ಳೇದು ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ, கையை கட் பண்ணுங்க என்று சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ಕೈಯನ್ನು ಕಡಿದಾಕಿ ಅಂತ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು. ಆದರೆ எனக்காக ஒருவர், ನನಗಾಗಿ இப்ப ಒಬ್ಬರು, எப்படி நான் கத்துறனோ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಿಸ್ತಾ அப்படியே அந்த ಇದ್ದೀನಿ, ஊழியக்காரர் ஜெபிக்கிறார். ಅಲ್ಲಿ ಸೇವಕರು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அவருடைய ஜெபம் ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ என்ன இன்னைக்கு இந்த அங்கி போட வச்சிருக்கிறது. ನನ್ನ ಇವತ್ತು ದೇವರ ವಸ್ತ್ರವನ್ನು ಹಾಕಲಿಕ್ಕೆ ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு திரும்ப இயேசுவை பத்தி சொல்லும்போது நான் கேட்கவே இல்ல. ಅವತ್ತು ಮತ್ತೆ ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಹೇಳುವಾಗ ನಾನು ಕೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. ஆனா 14 நாளுக்கு பின்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி எங்க அம்மாவுடைய வார்த்தை என் இருதயத்தை தொட்டு விட்டது. ಆದ್ರೆ 14 ದಿನ ಆದ ನಂತರ ಅವರ ಸೇವಕರ ಮಾತು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಮುಟ್ಟಿತು. அந்த ஊழியக்காரனுடைய அம்மே வார்த்தையை நான் கேட்டதுனால தான், ಆ ಸೇವಕರ ಮಾತು ಕೇಳೋದ್ರಿಂದಲೇ அடுத்த நிமிஷங்கள்ல என் கை சுகமாகி விட்டது. ತಕ್ಷಣವೇ ನನ್ನ ಕೈಗೆ ಸುಖ ಉಂಟಾಯಿತು. அதனால தான் இன்னைக்கு வேதத்தை சுமக்க ஆரம்பிக்கிறேன். ಆದ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವಿತ್ತು. எல்லாருமே ஒவ்வொரு காரணம் இருக்கும். ಇಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಕಾರಣವಿರುತ್ತದೆ. அந்த காரணத்தை அண்டையோடு மறந்து விடுவோம். ಆದ್ರೆ ಆ ಕಾರಣ ಅವತ್ತೇ ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரு அறிக்கை செய்வோம், ಅವತ್ತೊಂದು அறிಕೆ ಮಾಡುತ್ತೇವೆ, ಅವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೇವೆ, அன்னைக்கு ஒரு திட்டம் தீர்மானிப்போம், ಅವತ್ತೊಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತೇವೆ, அதுபடி நடக்க மாட்டோம். ಆದ್ರೆ ಅದರ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆனா அன்னைக்கு ಆದ್ರೆ நம்ம ಆವತ್ತು மரணத்துல இருந்திருப்போம், ನಾವು ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, வியாதியில இருந்திருப்போம், ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, ஏதோ ஒரு கட்டத்துல கடந்திருப்போம். ಯಾವುದೋ ಒಂದರಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುತ್ತೇವೆ. அன்னைக்கு அப்பா நான் சாகர வரையிலும் ಅಪ್ಪ ನಾನು ಸಾಯುವ ತನಕ அம்மா விட்டு விலக மாட்டேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, ನಾನು ಬದುಕಿದ್ರೆ ராத்திரி ಯೇಸುವಿಗಾಗಿ, பகல் அழுது அழுது ஜெபம் ಹಗಲು ರಾತ್ರಿ ಹತ್ತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, ನಾನಿದ್ದರೂ ಯೇಸುಗಾಗಿ 10 வீடு தூக்கிட்டு போற மாதிரி கத்துவான், 10 ಮನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ஒரு ರೀತಿಯಲ್ಲಿ ಕಿಚ್ಚುತ್ತೇವೆ. ಇವಾಗ வாழ்ந்தாலும் உலகத்துக்கா, ಇವಾಗ ನಾನು ಬದುಕಿದ್ರೆ ಲೋಕಕ್ಕಾಗಿ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್. உன்னை கணவனை பார்த்து, உன்னை விட்டு நானும் என்னை விட்டு நீயும், ಗಂಡನ ನೋಡಿ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು, ನನ್ನ ಬಿಟ್ಟು ನೀನು. ஹalleluya.
ரெண்டு பேரும் ஒண்ணா செத்துணும், ரெண்டு பேரும் ஒண்ணா வாழ, இதத்தான் பண்ணிக்கிட்டு ಇಬ್ರು இருக்கோம். ಒಂದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾಯಬೇಕು, ಒಂದೇ ತರ இயேசு ಬದುಕಬೇಕು. உங்களுக்கு எப்படி ரட்சிப்பை கொடுத்தா? ದೇವರು ಹೇಗೆ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ என்ன ಕೊಟ್ಟರು? ரட்சிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார்? ಯಾವ ರಕ್ಷಣೆ ನಿಮಗೆ எப்படி ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள்? ಹೇಗೆ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? சொல்ல முடியுமா? ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? அதன்படி நடக்கிறீர்களா? ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஹalleluya. ஹalleluya. ஆனா இந்த மனிதன் ಆದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯನು அவன் கேக்குற ஆண்டவமாரே, ಅವರು ಕೇಳ್ತಾರೆ, ಸ್ವಾಮಿಗಳೇ ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಏನ್ அதுக்கு ಮಾಡಬೇಕು? இவங்க சொல்றாங்க, ಅದಕ್ಕೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நீயும் உன் குடும்பமும் ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರು முத விசுவாசிக்கணும், ಮೊದಲು ನಂಬಿರಿ, இரண்டாவது ஞானஸ்தானம் எடுக்கணும். ಏರನೇದಾಗಿ ದೀರ್ಘ ಸ್ನಾನವನ್ನು ಆಮೆನ್. ಪಡೆಯಿರಿ. ಆಮೆನ್. ஆமென். அன்றைக்கு அப்பயே என்ன செஞ்சாங்க தெரியுமா? ಆವತ್ತೇ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? தனக்கு மேலதிகார பத்தி எண்ணவில்லை. ತನಗೆ ಮೇಲೆ ಇರುವಂತ ಯಜಮಾನ என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ಏನಾದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள வந்து விட்டது. ಒಂದು ಧೈರ್ಯವಾದ ಒಳಗೆ உடனே ಬಂದಿತು. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? அங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ அவங்க ನೋಡುವಾಗ சொன்ன வார்த்தையை கேட்டு ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ அவருடைய காயங்களை கழுவினார்கள். ಅವರ ಗಾಯಗಳನ್ನು ತೊಳೆದರು. இன்னைக்கு எங்கயா ஊழியக்காரனுடைய காயங்களை கழுவுறீங்க? ಇವತ್ತೆಲ್ಲಿ ಸೇವಕರ ಗಾಯಗಳನ್ನು ತೊಳೆದಿರಾ? தினமும் ஊழியக்காரனை பத்தாயா புற பேசிக்கிட்டு ಬರೀ இருக்கீங்க? ಸೇವಕರ ಕುರಿತೇ ಕೊರತೆ ಮಾತನ್ನು தினமும் ಮಾತಾಡ್ತೀರಾ? உங்களை நினைச்சுதானே ஊழியக்கார அழுகிறான். ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಎನಿಸಿ ಸೇವಕರು ಅಳುತ್ತಾರೆ. அன்னைக்கு பாருங்க, அதை ನೋಡಿ ஊழியக்காரனுடைய காயங்களை கழுவி ಸೇವಕರ ಕಾಯಗಳನ್ನು ತೊಳೆದು அன்னைக்கு அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ಆವತ್ತು ದೀರ್ಘ ಸ್ನಾನವನ್ನು இன்னைக்கு ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்களுக்கு 3 நாள் கிளாஸ் கொடுக்கணும். ಇವತ್ತು 3 ದಿನ ನಿಮಗೆ ಕ್ಲಾಸ್ ராத்திரி பகல் ತೆಗೆಯಬೇಕು. உங்களுக்கு கிளாஸ். ಹಗಲು ರಾತ್ರಿ ನಿಮಗೆ ಕ್ಲಾಸ್. அந்த கிளாஸ் கொடுக்கலனா அவ்வளவுதான் நீங்க. ಆ ಪಾಠ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ இன்னைக்கு ನಿಮಗೆ. எங்க முழு ரட்சிப்பு இருக்கிறது? ಎಲ್ಲಿ ಪೂರ್ಣ முழு ರಕ್ಷಣೆ? விடுதலை எங்க இருக்கிறது? ಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ ಎಲ್ಲಿದೆ? சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி ಹೇಳಿ ಶಬ್ದವಾಗಿ. சொல்ல முடியுமா? ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? ரட்சிப்பு இருக்கிறதா? ರಕ್ಷಣೆ இந்த ಇದೆಯಾ? பந்திக்கு நீ ஆயத்தமா? ಈ ಔತಣಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದೆಯಾ? ஹalleluya. வேண்டா வெறுப்புக்கு சபைக்குள்ள வந்து உட்காரு. ಬೇಡ ಬಿಟ್ಟಿಗೆ ಸಭೆಗೆ ಬರುತ್ತೇವೆ. எல்லா வேலையை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு இங்க வருவாங்க. ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಮುಗಿಸಿ ನಂತರ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೇವೆ. டயர்ட் ஆகி அப்படி வருவாங்க. அப்படி ಹಾಗೆ ಒಂದು ಬೇಸರವಾಗಿ ಇಲ್ಲಿ ಬರುವುದು. வீட்டு வேலையை போய் பாத்திரத்தை கழுவிட்டு வருவாங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಪಾತ್ರವನ್ನು ತೊಳೆದುಬಿಟ್ಟು ಬರುವುದು. வேற வேலைங்களை செஞ்சிருவாங்க. ಬೇರೆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದು. ராம சபைக்கு வர்றது. ಆರಾಮಾಗಿ ಸಭೆಗೆ ಬರುವುದು. இந்த வேதத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கை நீங்க ಇಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபேசியர், பிலிப்பியர், இப்படி இத கலாத்தியர் இதெல்லாம் நீங்க படிங்க. ಈ ಅಪೊಸ್ತಲರಿಂದ ಒಡಂಬಡಿಕೆ ಪೂರ್ತಿ ನೀವು ಓದಿರಿ. சம மக்கள் சபைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு வேதம் சொல்லுது. ಸಭೆ ಜನರ ಸಭೆಗೆ ಹೇಗೆ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನವನ್ನು பைபிள் ಕೊಟ್ಟರು. படிக்கிறீங்க. ಎಲ್ಲಿ ಸತ್ಯವನ್ನು ಓದುವುದಿಲ್ಲ. இப்போதான் ஏனோ ஒருத்தன் பாலா போனவன் இத கொடுத்துட்டான். ಇವಾಗ ಯಾವುದೋ ಒಂದು ಹಾಳಾಗಿ ಹೋಗಿ ನೀವು ಇದನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஒரு வார்த்தை கண்டுபிடிங்க, டம் 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 முடிச்ச உடனே சொல்லுவோம், ಒಂದು அவ்வளவுதான். ಮಾತನ್ನು பைபிள் ಕಂಡು திருப்ப முடிகிறதா? ತಕ್ಷಣ ಆಗುತ್ತದಾ? பைபிள் திருப்புறமா? ಬೈಬಲ್ ಅನ್ನು ತೆಗಿತೀವಾ? இல்லவே இல்ல. ಇಲ್ಲ. சில வீட்ல பைபிளே இல்ல. ಕೆಲವೊಬ್ಬರ ಮನೆಯಲ್ಲಿ ಸತ್ಯ சில ಗ್ರಂಥವೇ நபர்கள் ಇಲ್ಲ. பைபிள் இல்லாம உள்ள வரீங்க. ಕೆಲವೊಬ್ಬರು ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಇಲ್ಲದೆ ಸಭೆ ಒಳಗೆ ஆமென். ಬರುತ್ತೀರಾ? ஸ்கூட்டர் இருக்குன்னா ஸ்கூட்டருக்கு கீழ வண்டி ஓட்டுவியா? ನಿಮ್ಗೆ ಗಾಡಿ ಇದೆ, ಗಾಡಿ ಕೀಳಿದ್ರೆ ಗಾಡಿ ಓಡ್ಸಕ್ ಆಗುತ್ತದಾ? முடியுமா? ಆಗುತ್ತದಾ? பஸ்ல ஏறி போனா காசு இல்லாம பஸ்ல ஏறுவியா? ಬಸ್ಸಲ್ಲಿ ಹತ್ತಬೇಕಂದ್ರೆ ಕಾಸು ಇಲ್ಲದ್ರೆ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹೋಗಕ್ ஹோட்டல்ல ಆಗುತ್ತದಾ? சாப்பிட துட்டு இல்லாம சாப்பிட முடிகிறதா? ಹೋಟೆಲ್ ಊಟದ ತಿನ್ನಬೇಕಂದ್ರೆ ದುಡ್ಡಿದ್ರೆ ಹೋಗಕ್ ಆಗುತ್ತದಾ? பர்ஃபெக்ட்டா இருப்போம். ಅದೆಲ್ಲ அதெல்லாம் ಸರಿಯಾಗಿರ್ತೇವೆ. சரியா இருப்போம். அதெல்லாம் correct ஆனா ಆಗಿರ್ತೇವೆ. சபைக்கு வரும்போது மட்டும் ಅದು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಮಾತ್ರ கைவீசமா கைவீஸ், கைவீசமா கைவீஸ். ಕೈ ಅಲಾಡ್ಸಮ್ಮ, ಕೈ ಅಲಾಡ್ಸು. இதான் நம்ம செய்யறது. ಇದೇ ನಾವು ಮಾಡುವುದು. ஒரு பைபிள் உனக்கு வாங்க முடியல? ಒಂದು ಸತ್ಯ ಗ್ರಂಥ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗುತ್ತದಾ? ಅಷ್ಟು ಖರ್ಚು ಮಾಡಿ எவ்வளவு தூர பயணங்கள் போகுற? ಎಷ್ಟು ದೂರ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நீங்க எத்தனை பேர் மீனை வாங்கி வச்சிட்டு வந்திருக்கீங்க, தலைப்பொட்டி வாங்கி வச்சிட்டு வந்திருக்கீங்க, கறி எடுத்து வச்சிட்டு வந்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಮೀನು ತಲೆ ಪೋಟಿ ಮಾಂಸ ತೆಗೆದು ಬಂದು ಇಟ್ಟಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் சபை விட்டு போகும்போது இதை வாங்கிட்டு போனா அதை வாங்கிட்டு போனா திட்டமிட்டு வந்திருக்கீங்க? ಎಷ್ಟು ಸಭೆ ಬಿಟ್ಟು ಹೋಗುವ ಇದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, இதெல்லாம் தெரியுதுல்ல? ಇದೆಲ್ಲ ಗೊತ್ತು ತಾನೆ. சபைக்கு வரும்போது, ಅದು ಸಭೆಗೆ ಬರುವಾಗ, சபைக்குள்ள நுழையும் போது ಸಭೆ ಒಳಗೆ ನುಗ್ಗುವಾಗ உன் கையில தேவனுடைய பட்டயம் இருக்கணும். ನಿನ್ನ ಕೈ ದೇವರ ಖಡ್ಗವು அந்த ಇರಬೇಕು. பட்டயம் தான் உன் வாழ்க்கையே மாற்றும். ಆ ಖಡ್ಗವು ನಿನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾವಣೆ ಮಾಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. நான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியவாக்கியம் இதோ எழுதுகிறது, வாசப்படி நிற்கின்றேன், ಇಗೋ ಬಾಗಿಲಲ್ಲಿ ஒருவன் ನಿಂತಿದ್ದೇನೆ. என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானால் ಒಬ್ಬನು ನನ್ನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲನ್ನು நான் ತೆಗೆದಾದರೆ அவனுக்குள்ள போய் ನಾನು ಅವನೊಳಗೆ அவனோடு ಹೋಗಿ போஜனம் பண்ணுவேன், ಅವನೊಂದಿಗೆ ಭೋಜನ அவன் ಮಾಡಿ எனக்குள் போஜனம் ಅವನು பண்ணுவான். ನನ್ನೊಳಗೆ ಭೋಜನ ಮಾಡ್ತಾನೆ. Hallelujah. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. அவனை என் வலது பட்சத்துல உட்கார வைப்பேன். ಅವನನ್ನ ಬಲಗಡೆ ಕುಳಿಸುವಂತೇನೆ. அந்த வசனம் தான் முத என் ரட்சிப்புக்கு எழுத்துகளாய் வந்த வார்த்தை. ಆ ವಾಕ್ಯವೇ ನನ್ನ ರಕ್ಷಣೆಗೆ ಮೊದಲನೇ ಅಕ್ಷರಗಳಾಗಿ ಬಂದಂತ ಮಾತುಗಳು. சினிமாவுல தான் எழுத்துகள் வரும், ಕೆಲವರಿಗೆ ಮಾತುಗಳಾಗಿ ಬರುತ್ತದೆ. சினிமாவுல தான் எழுத்துகள் வரும், ಸಿನಿಮಾವಲ್ಲೇ ಅಕ್ಷರಗಳು ஸ்டோரிக்குள்ள ಬರುತ್ತದೆ, தான் எழுத்து போடுவாங்க. ಸ್ಟೋರಿಯಲ್ಲಿ ಅಕ್ಷರಗಳು ஆனா ಹಾಕುತ್ತಾರೆ. என் லைஃப்ல முத என் கண்களுக்கு முன்னால் ஒவ்வொரு எழுத்துகள் அப்படி வந்தது. ಅದು ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಬಾರಿ ಕಣ್ಣುಗಳ ಮುಂದೆ ಅಕ್ಷರಗಳಾಗಿ ಆಮೆನ್. ಬಂದಿತ್ತು. ಆಮೆನ್. ஆமென்.
என் லைஃப்க்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை வசனத்தை கொடுத்து விட்டார். ನನ್ನ ಜೀವಿತಕ್ಕೆ ಮೊದಲನೇ ದೇವರು இரண்டாவது ಮಾತನ್ನು வசனம் ಕೊಟ್ಟರು. தெரியுமா? ಏನು ವಾಕ್ಯ உலகத்தில் முடிவருந்த சகல நாட்களிலும் ಲೋಕದ ಕಟ್ಟೆ ಕಡೆ ಕೊನೆ ದಿನದ ತನಕ உன்னோடு இருப்பேன் என்று ನಿನ್ನ சொன்னார். ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆமென். முதல் பிரசங்கம் எது தெரியுமா? ಮೊದಲನೇ ಬಾರಿ ಸಂದೇಶ ಏನು பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல ಪ್ರೀತಿಯಾದ ನಿನ್ನ ಆತ್ಮ நீ எல்லாவற்றிலும் வந்து சுகமாய் இருக்க ಎಲ್ಲದರಲ್ಲಿ வேண்டும். ಬದುಕಿ ಸುಖವಾಗಿರು. இதான் முதல் பிரசங்கத்தின் முதல் வசனம். ಇದೇ ಮೊದಲ ಸಂದೇಶ, ಮೊದಲ ಪ್ರಸಂಗ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ஆமென். ஆமென். நாலாவது எது தெரியுமா? ನಾಲ್ಕನೇದು ಏನು ಗೊತ್ತಾ? நீ கிழக்க போனாலும் மேற்கே போனாலும் வடக்கே போனாலும் தெற்கே போனாலும் ನೀನು ಉತ್ತರಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಪಶ್ಚಿಮಕ್ಕೆ ಹೋದ್ರೆ உன்னையும் ಉತ್ತರಕ್ಕೆ ಹೋದ್ರೆ குடும்பத்தையும் நான் என்ன செய்வேன்? ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೇನೆ? ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳುವುದು ಮಾಡೋ ತನಕ ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. முத தீர்க்க தரிசனத்துக்கு வார்த்தை எது தெரியுமா? ಮೊದಲನೇ ಪ್ರವಾದನೆಗೆ ಮಾತು ಏನು உன்னை ಗೊತ್ತಾ? தாயின் கருவில உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். ನಿನ್ನ ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗ ಮುಂಚೆ ನಿನ್ನ ಆರಿಸಿದ್ದೇನೆ. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. உன்னை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிற ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. இப்படி 7 வார்த்தை இன்னைக்கு நான் மறக்கிறது இல்ல. ಹೀಗಾಗಿ 7 ಮಾತುಗಳು ಇವತ್ತು ತನಕ ನಾನು ಮರಿ. ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ರಕ್ಷಣೆ ಎಂಬುದು ಅತಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. இந்த சபை என்கிற பேழையை விட்டு ಈ ಸಭೆ ಎಂಬ ನಾವಿಯನ್ನು பரலோக பேழைக்குள் போகும்போது அதான் உன்னை கொண்டு போகும். ಪರಲೋಕ ನಾವಿನ ಒಳಗೆ ಅದೇ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತದೆ. நீ வேலை செய்யற தலமா உன்னை கொண்டு போகாது. ನೀನು ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. உன்னை தூக்கிட்டு போக மாட்டான். ನಿನ್ನ ಗಂಡ ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. உன்னை தூக்கிட்டு போக மாட்டாங்க. ನಿನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. உன்னை தூக்கிட்டு போக மாட்டாங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೊತ್ಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ. யாரும் உன்னை தூக்கிட்டு போக முடியவே ಯಾರು முடியாது. ನಿನ್ನನ್ನು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ಕೆ ಆಗவே ಇಲ್ಲ, ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒருவரால மட்டும்தான் முடியும். ಯೇಸು ಒಬ್ಬರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. அவருடைய அபிஷேகம் பண்ணி மறுரூபமாக்கி அழகா வச்சிருப்பார். ಅದನ್ನ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ ನಿನ್ನ ಪುನರ್ತನವಾಗಿ ಸುಂದರವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. மனுஷன் செஞ்ச உடை இது. ಇದು ಮನುಷ್ಯನು ಉಂಟು ಮಾಡಿದ ವಸ್ತ್ರವು. பரலோகத்துல அவரே உனக்கு உடை வச்சிருக்கார். ಆದ್ರೆ ಪರಲೋಕದ ಆತನೇ ವಸ್ತ್ರವಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் இங்க போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ಇಲ್ಲಿ ನಾನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. நீங்க யாரும் இது மாதிரி போடல. ನೀವು ಯಾರು ಈ ರೀತಿ ಹಾಕಲಿಲ್ಲ. அங்க போகும்போது ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ எனக்கு மட்டும் இந்த உடை இல்லங்க. ನನಗೆ ಮಾತ್ರ ಈ ವಸ್ತ್ರವಿಲ್ಲ. இவர் பாஸ்டர், இவர் தீர்க்கதரிசி அப்படின்றது கிடையாதுங்க. ಓ ಇವು ಸೇವಕರ ಪ್ರವಾದಿ ಅಂತ ಅಲ್ಲ. அங்க எல்லாருக்கும் இது போல உடை இருக்கும். ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಇದೇ ರೀತಿ ವಸ್ತ್ರವಿದೆ. ಆಮೆನ್. இந்த உடையை குறித்து நான் அடுத்த வாரம் பேசணும் இருக்கிறேன். ಈ ವಸ್ತ್ರವನ್ನು ಕುರಿತು ಬರುವ ವಾರ ಮಾತಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. கர்த்தர் நாம் மகிமுண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ தேவ ಉಂಟಾಗಲಿ. பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவக்குரிய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்கே இந்த மனுஷன் கேக்குறான், ಈ ವ್ಯಕ್ತಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்? ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? பேதுரு சபையில போய் நிக்கிறாரு. ಪೇತ್ರರು ಸಭೆ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு. ಆತನ ಮಾತು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾರೆ. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 31 33 வரை பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 30 அவர் ஆவியிலே நிரப்பப்பட்டு அவர் ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟವರಾಗಿ தேவ வசனத்தை தைரியமாய் பேசினார்கள். ವಾಕ್ಯವನ್ನು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡಿದರು. அப்போஸ்தலர்களை பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲரை ನೋಡುವಾಗ சபையில தைரியமாக பேசினார்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ಧೈರ್ಯವಾಗಿ ஆவியிலே நிரப்பப்பட்டு பேசினார்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಮಾತಾಡಿದರು. அப்படி ஆவியிலே நிரப்பப்பட்டு பேசும்போது ಅವರು ಆತ್ಮ ತುಂಬಲ್ಪಟ್ಟು ಮಾತಾಡುವಾಗ அப்போஸ்தலர் 2:41 பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲ 2:41 ನೋಡುವಾಗ அங்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். ಅಲ್ಲಿ 3000 ಜನರು உடனே ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟರು. சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. ತಕ್ಷಣ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟರು. அப்போஸ்தலர் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲ 4ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡುವಾಗ 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட உடனே சபையில ಅಲ್ಲಿ சேர்க்கப்பட்டாங்க. 5000 ಜನರು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ಸಭೆಯಲ್ಲಿ இன்றைக்கு இங்க ಸೇರಿಸಲ್ಪಟ್ಟರು. உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, ಇಲ್ಲಿ நீ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವ எத்தனை ದೇವರ வருஷம் ಮಕ್ಕಳೇ, ரட்சிக்கப்பட்டு ನೀ ಎಷ್ಟು ಜನ உன் ರಕ್ಷಣೆ மூலியம் யாராவது ஒருத்தன் சபைக்குள்ள வந்திருக்கானா? ನಿನ್ನೆ ನಿಮ್ಮ ಯಾರು எங்க ಸಭೆ ಒಳಗೆ உங்க ಬಂದಿದ್ದಾರಾ? குடும்பத்தார் உன் கூட வந்திருக்காங்களா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ನಿಮ್ಮ ಸಮೇತ ಬಂದಿದ್ದಾರಾ? யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. எச்சரிக்கிற சபைக்குள்ள இன்னைக்கு சபை மக்கள் கம்மியாயிருவாங்க. ಹೆಚ್ಚು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಕಡಿಮೆ சத்தியத்தை ಆಗುತ್ತಾರೆ. சத்தியமா பேசும்போது உள்ள வரமாட்டாங்க. ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಮಾತಾಡದೆ ಒಳಗಡೆ ಬರುವುದಿಲ್ಲ. தப்பு செஞ்சு பாவம் மனைவி விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோடும் கணவனை விட்டு வேற ஒரு கணவனோட பாவம் செஞ்சு வந்தா நீ நல்லா இருப்ப, தம்பி அண்ணா சூப்பரா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொன்னா ಗಂಡ ಹೆಂಡತಿ ಬೇರೆಯವ್ರನ್ನ ಬಿಟ್ಟು ಪಾಪ ಮಾಡಿ ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ, ಓ ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀಯ, ನೀನ್ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀಯ ಅಂತ 10 ಹೇಳಿದರೆ பேர் சபை கூட்டிட்டு வருவான். ಅವನು ಹೋಗಿ 10 ಜನ ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಡು நீ ಬರ್ತಾನೆ. எந்த பாவனாலும் செஞ்சுக்கோ, ನೀನ್ நீ ಏನ್ எந்த ಪಾಪ ಆದ್ರೆ ಮಾಡು, அக்கிரமனாலும் செஞ்சுக்கோ, ಎಷ್ಟು ಅಕ್ರಮ எங்க ಆದ್ರೆ ಮಾಡು, பாஸ்டர் தட்டி கொடுப்பாரு. ನಮ್ಮ ಪಾಸ್ಟ್ ತಟ್ಟಿ ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. அந்த பாஸ்டர் நான் கிடையாது. ಆತರ ಸೇವಕರು ನಾನಲ್ಲ. கர்த்தர் எனக்கு என்ன தீர்க்கதரிசி வார்த்தையை சொல்லுகிறாரோ, ದೇವರು ಯಾವ ಪ್ರವಾದನೆ ಮಾತು ಹೇಳುತ್ತಾರೋ அதனை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், ಅದನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಕೇಳಿದ್ರೆ அதன்படி ಓದು ಸರಿ, நடந்தாலும் நடக்காவிட்டாலும், ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆದೇ இந்த ಓದು ಸರಿ. ரபீந்தருடைய நாவல எதை கர்த்தர் வைத்தாரோ ನನ್ನ ನಾಲ್ಕು ದೇವರು ಯಾವ ಮಾತ್ರ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ அந்த வார்த்தையை தான் இந்த ரபீந்தர் பேசுவார். ಆ ಮಾತನ್ನೇ ಸೇವಕರು ಮಾತಾಡಬಹುದು. ஹalleluya. ஹalleluya. ஏ வேளை உனக்கு போதிக்கிற வேளை, ನನ್ನ ಕೆಲಸ ನಿನಗೆ ಬೋಧಿಸುವುದು. காதுள்ளவனாய் கேட்டால் ಕಿವಿ ಉಳ್ಳವರಾಗಿ உனக்கு ಕೇಳಿದರೆ பரலோக பேழை
நிச்சயம். ನಿನಗೆ ಪರಲೋಕ ನಾವಿ ಉಂಟು ನಿಶ್ಚಯವು. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. இப்ப 3 குடும்பத்தை பார்த்துட்டோம். ಇವಾಗ 3 ಕುಟುಂಬವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஒரே ஒரு குடும்பத்தை சொல்லி இன்னும் 2 குடும்பம் இருக்காங்க. ஆனா பரவாயில்லை. ஒரே ஒரு குடும்பத்தை சொல்லி முடிக்கிறேன். ಒಂದೇ ಒಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. கடைசி ஒரு குடும்பம். ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಕುಟುಂಬವು. ஹalleluya. ஹalleluya. அப்போஸ்தலர் 10 திருப்பிக் கொள்ளுங்க. ಅಪೊಸ್ತಲ 10ನೇ ಅಧ್ಯಾಯ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. அங்க நீங்க வரும் பொழுது ಅಲ್ಲಿ ನೀವು ಬರುವಾಗ அங்க கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. அப்போஸ்தலர் 10 எடுத்துக்கிட்டீங்களா? ಅಪೊಸ್ತಲ 10 அங்க 2ல இருந்து 4 வசனங்களை பார்க்கும் பொழுது 2-4 ತನಕ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ இங்கே ஒரு மனுஷன் ಇಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ தேவனுக்கு பயப்படுகிறவனாய், ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವವನಾಗಿ, தெய்வ பக்தி உள்ளவனாய், ದೇವರ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ, வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவர்களாக, ತನ್ನ ಮನೆಯ ನಿಮಿತ್ತ ದೇವರಿಗೆ ஜனங்களுக்கு ಭಯಪಟ್ಟವರಾಗಿ, மிகுந்த தர்மங்களை செய்கிறவர்களாக, ಜನರಿಗೆ ತುಂಬಾ ಧರ್ಮಗಳು ಮಾಡುವವರಾಗಿ, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவன் என்று சொல்லி ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ கொர்நேலியு. ಕೊರ್ನೇಲಿಯು. ஆமென் ಆಮೆನ್. ஆமென். இப்போ இந்த நோவா கர்த்தருடைய வீட்டார், ಈಗ ನೋಹನು ಕರ್ತನ ஜோசுவா ಜೋಶುವ கர்த்தருடைய வீட்டார், ಕರ್ತನ இந்த ಮನೆಯವರು, காவல்காரன் ಈ ಕಾವಲು ಕಾಯುವನು கர்த்தருடைய வீட்டாரா மாறிட்டார். ಕರ್ತನ ಮನೆಯವರಾಗಿ இப்போ ಮಾರ್ಪಟ್ಟರು. கொர்நேலியும் கர்த்தருடைய வீட்டாரா மாறுறாங்க. ಈಗ ಈ ಕೊರ್ನೇಲ್ ದೇವರ ಮನೆಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು. ஹalleluya. வீட்டார் அனைவரும் கர்த்தருக்கு பயப்படுகிறாங்க. அதெல்லாம் சொல்லுதுங்க. ಮನೆಯವರೆಲ್ಲ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರಾಗಿ அவன் தேவ பக்தி உள்ளவனும் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவருமாய் இருந்து, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்து, ತನ್ನ ಮನೆಯ ಸಮೇತ ದೇವರಿಗೆ ಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ. எத்தனை குடும்பம் தேவனுக்கு வீட்டாரா பயப்படுறீங்க? ಎಷ್ಟೋ ದೇವರ ಮನೆಯವರಾಗಿ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க. ಒಂದು ತಾಯಿ ನನ್ನ ಬಳಿ ಮಾತಾಡಿದರು. அப்ப இந்த கூகுள் மீட் நடந்துகிட்டு இருக்கிறது. ಆವಾಗ ಗೂಗಲ್ ಮೀಟ್ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೀತಾ ಇದೆ. அப்ப நான் ஒரு நைட் பிரேயருக்கு போயிருக்கிறேன். ಆವಾಗ ಒಂದು ರಾತ್ರಿ ಕೊಟ್ಟಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அப்ப அம்மா சொல்றாங்க, ಆವಾಗ ಅಮ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் மெய் சிலுத்து போய் விட்டேன், ನನ್ಗೆ ಹಾಗೆ ಒಂಥರ மனசு உடைஞ்சு போய் விட்டது. ಮನಸ್ಸು ಒಡೆದೋಯ್ತು. ஏமா என்று கேட்டேன். ಯಾಕಮ್ಮ ಅಂತ ಕೇಳಿದ್ದೆ. தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ನೀವು ಪ್ರವಾದನೆ ನುಡಿಯುವಾಗ நான் கட்டில் மேல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ನಾನು ಮಂಚ ಮೇಲೆ ಕೂತ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. என் புருஷன் உங்களுடைய செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ನನ್ನ ಗಂಡ ನಿಮ್ಮ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் பொண்ணு அடுப்புல மீன் வறுத்துக்கிட்டு இருக்கிறா. ನನ್ನ ಮಗಳು ಒಲೆಯಲ್ಲಿ ಮೀನು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮೊಬೈಲ್ல கேம் ಆಡಿக்கிட்டு இருக்கிறா. ನನ್ನ ಮಗನು ಮೊಬೈಲ್ ಗೇಮ್ ಆಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாங்க முக்கியமா சபையில ஒரு பங்குள்ள குடும்பம். ನಾವು ಕುಟುಂಬ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವುಳ್ಳ ಕುಟುಂಬ, ಒಂದು ಹೆಸರುಳ್ಳ ಕುಟುಂಬವು. ஆனா உங்களுடைய ஜெபத்துல, ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருக்குள்ள அமை குடும்பமா உட்கார்ந்து இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಕುಟುಂಬವಾಗಿ ಕರ್ತನ ಬಾಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಹೀಗಾಗಿ ಹೇಳಿಬಿಟ್ಟು தீர்க்கதரிசி சொல்றீங்க, ಈ ಪ್ರವಾದನೆ ಕೇಳುತ್ತೀರಾ? உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அன்பு மகளே, ಮಂಚ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಊಟ உன் பேரை நான் எப்படி உன்னை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறேன். ನಿನ್ನ ಹೀಗಾಗಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಪ್ರತಿಷ್ಠೆ ஊழியத்துக்காக ಮಾಡಿದೆ. அழைக்கப்பட்டிருக்கிற. ನನ್ನ ಸೇವೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற. ಊಟ ಮಾಡ್ತಾ உன் ಇದ್ದೀಯ. குடும்பம் பாரு, உன் கணவனை பாரு, உன் பிள்ளைகளை பாரு. ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಗಂಡನನ್ನು நீங்க ಕುಟುಂಬ ನೋಡು. எப்படி என்னை தேடுகிறீர்கள்? ನಿನ್ನ ಹೇಗೆ ಹುಡುಕುತ್ತೀರಾ? மெய் சிலுத்து போடும் ஐயா. ನನಗೆ ಹಾಗೆ ಒಂಥರ மெய் சிலுத்து போனேன். ಭಯಪಟ್ಟು ಹೋದೇವೆ. உடனே சாப்பாட்டை தூக்கி எறிந்த. ತಕ್ಷಣ ಊಟ ತೆಗೆದು அடுப்புல வேலை ಬಿಸಾಕಿದ್ದೇವೆ. செஞ்சில கூப்பிட்டு உட்கார வச்சிட்ட. ಒಲೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು என் ಕರೆದುಕೊಂಡೆ. பையனுடைய மொபைல் தூக்கி எறிஞ்சிட்ட. ನನ್ನ ಮಗನ ಮೊಬೈಲ್ ತೆಗೆದು ಬೀಸಾಡಿದ್ದೆ. 4 பேர் கர்த்தருடைய பாதல உட்கார்ந்தோம். ನಾವು 4 ಜನ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ கடைசில ಕೂತ್ಕೊಂಡಿದ್ವಿ. கர்த்தர் பேசுறா. ಕೊನೆಗೆ ದೇವರು என் வார்த்தைக்கு ಮಾತಾಡಿದ್ರು. கீழ்ப்படிந்தபடினால், ನನ್ನ ಮಾತಿಗೆ என் வார்த்தைக்கு ವಿಧೇಯರಾಗಿದ್ದರೆ கீழ்ப்படிந்தபடினால் ನನ್ನ ಮಾತಿನ உன் குடும்பத்தை நான் ನಿನ್ನ ஆசீர்வதிப்பேன். ಕುಟುಂಬನ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. உன் குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க ನಿನ್ನ போகிறது. ಕುಟುಂಬದ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತದೆ. ஒரு நாள் அந்த அற்புதத்தை நீ பார்க்க போகிற. ಬರೋ ದಿನಗಳ ಅದ್ಭುತವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಿದ್ದೀರಾ? மகளே, என் ಮಗಳೇ, சத்தத்துக்கு நீ சத்தத்தை கீழ்ப்படிந்து விட்ட. ನನ್ನ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದೀಯಾ? உடனே உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க ನಿನ್ನ போகிறேன். ಕುಟುಂಬನ இந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஒரு சில நாள்ல அற்புதத்தை பாப்பேன்னு சொல்லிட்டீங்க. ಕೆಲವು ದಿನಗಳ ಅದ್ಭುತ ನೋಡಲಿಕ್ಕಿದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஹalleluya. ஹalleluya. 2 வாரம் ஆகிறது. 2 ವಾರಗಳಾಯ್ತು. எங்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய வீட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கர்த்தர் கிரியை செஞ்சார். ನಮಗೊಂದು ಹೊಸ ಮನೆ ರಿಜಿಸ್ಟ್ರೇಷನ್ ಮಾಡಕ್ಕೆ ದೇವರು ಕೃಪೆ எங்ககிட்ட ತೋರಿಸಿದರು. பணம் கிடையாதுயா. ನಮ್ಮ ಬಳಿ ಹಣ ಇಲ್ಲಯ್ಯ. எங்ககிட்ட சொத்து இல்லையா. ನಮ್ಮ ಬಳಿ ಯಾವ ಆಸ್ತಿ ಇಲ್ಲ. ஆனா எங்க பேர்ல ஒரு வீடு வந்திருக்கிறது. ನಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಮನೆ ಬಂದಿದೆ. ஹalleluya. ஹalleluya. உங்க ஜெபம், உங்களுடைய தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு விட்டோம். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಪ್ರವಾದನೆಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿದ್ದೇವೆ. எத்தனை குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க? ಇವತ್ತು ಎಷ್ಟು ಕುಟುಂಬ ದೇವರ குடும்ப ಮಾತಿಗೆ ஜெபம் இருக்கிறதா? உன் வீட்ல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಟುಂಬದ கர்த்தருடைய ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆಯಾ? பாதத்தில் நீங்க காத்திருக்கிறீர்களா? ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೀರಾ? அதிகாலை நேரம் எழுந்து ஜெபிக்கிறீர்களா? ಮುಂಜಾನೆ ವೇಳೆ 6 ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀರಾ? மணிக்கு வேலைக்கு போக தெரிகிறது. 4 ಗಂಟೆ ಕೆಲಸಕ್ಕೆ ஆனா ಹೋಗೋಕೆ உன் வீட்ல 7 மணிக்கு 8 மணிக்கு 9 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ண
தெரியல. ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ 8 ಗಂಟೆ 9 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ ಕುಟುಂಬ ಪ್ರಾರ್ಥನೆ வீட்டுக்கு ಇರುವುದಿಲ್ಲ. போகும்போது என் புருஷன் காத்துக்கிட்டு இருப்பான், என் பிள்ளைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. சாப்பாடு செய்யணுமேனு ஓடி வந்து சமையல நீ என்னென்ன பண்ற? ನಾನು ಸಭೆ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಗಂಡ ಬರ್ತಾನೆ, ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ, ಅಡಿಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇನ್ನೆಲ್ಲ ನೀನು ನೋಡಿ ಮಾಡ್ತೀಯಾ? காலையில எழுந்து வேலைக்கு போறதுக்காக நைட்டே காய்கறி கட் பண்ணி வைக்கிற. ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋಕ್ಕಾಗಿ ರಾತ್ರಿ ಎದ್ದು ತರಕಾರಿ ಕುಯ್ದು ಇಡ್ತೀಯಾ? யோசித்து பார் தேவ பிள்ளையே. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. உனக்காக ராத்திரில 12 மணிக்கு மேல, ನಿನಗಾಗಿ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆಗೆ ಮೇಲೆ 5 மணிக்குள்ள ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆ ಒಳಗಡೆ வீட்டாருக்கு ஒரு மொபைல்ல ஒரு வசனம் வருகிறது. ನಿಮಗಾಗಿ ಮೊಬೈಲ್ ಒಂದು ವಾಕ್ಯವು அந்த ಬರುತ್ತದೆ. வசனத்தை அனுப்புகிற ஊழியக்காரன் ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸುವ இந்த ಸೇವಕರು வசனத்தை பார்க்கிற அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋ ಕುಟುಂಬವನ್ನು அந்த ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. குடும்பத்தின் சாபங்களை எடையும். ಆ ಕುಟುಂಬ ಶಾಪಗಳು அந்த ತೆಗೆದುಹಾಕಿರಿ. குடும்பங்கள் நல்ல பெயர் பெற்ற குடும்பமாய் மாற்றும். ಆ ಕುಟುಂಬ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ಪಡೆದ ಕುಟುಂಬವಾಗಿ அந்த ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. ஊழியக்காரை ஜெபிக்கும் போது கண்ணீர் வடித்து முழங்கால் நின்று கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். ಆ ಸೇವಕರು ಕಣ್ಣೀರಿಲ್ಲಿ ಮೊಳಕಾಲೂರಿ ದೇವರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. நீங்க எழுந்த உடனே அடுப்பங்கரைக்கு போகிறீர்கள். ನೀವು ಎದ್ದ ಕೂಡಲೇ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ. அடுப்பங்கரை வேலை முடிஞ்ச உடனே கணவனை பார்த்து நான் அதை செஞ்சு வச்சிருக்கிறேன், பிள்ளைகளை பார்த்து இதை செஞ்சு வச்சிருக்கிறேன், போட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி உன் வயிற்றுக்கு சாப்பிடாம நீ வேலைக்கு ஓடுற. ಅಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ, ಮಕ್ಕಳಿಗೆ ಗಂಡನ ನೋಡಿ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಊಟಕ್ಕಾಗಿ ಹೀಗೆ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஒரு டம்ளர் காபி, ஒரு டம்ளர் டீ, ஒரு டம்ளர் பால் உன் வயிறை நிரப்புதா? ಆ ಸಮಯದಲ್ಲಿ 1 ಲೋಟ ನೀರು 1 ಲೋಟ ಹಾಲಿನ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ತುಂಬಿಸುತ್ತದಾ? எதுக்காக? ಏನಕ್ಕಾಗಿ? உன் குடும்பம் நல்லா இருக்கணும் தானே. ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾಗಿ ತಾನೇ. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு சொல்லுது? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಮಾತು ಏನಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ? நீ நல்லா இருப்பதற்காக தானே. ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ತಾನೇ. ஒரு பொண்ணு இந்த ரோட்ல அந்த மூலையில நான் பார்த்தேன். ಒಂದು ಹುಡುಗಿ ನಾನು ಆ ರೋಡಲ್ಲಿ ಮೂಲೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇನೆ. அந்த பொண்ணை என் வண்டியில ஏறி உட்கார வச்சேன். ಆ ಮಗುನನ್ನು ಗಾಡಿಯಲ್ಲಿ ಕುಡಿಸಂತ ಕುಡಿಸಿದ್ದೆ. அவன் தாய் வேலை செய்யற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனா. ಅವಳು ತಾಯಿ ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದಳು. அப்ப கேட்டேன், ஏம்மா இவ்வளவு தூரம் நீ எப்படி நடக்கிற? ಅಮ್ಮ ಇಷ್ಟು ದೂರ ಹೇಗೆ ನಡ್ಕೊಂಡು ಬರ್ತೀಯಾ? நடந்து தானப்பா ஆகணும். ನಡ್ಕೊಂಡು ತಾನಪ್ಪ ಹೋಗಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் படிக்கணும்ல? ಏನಕ್ಕೆ ಓದಬೇಕು ತಾನೆ? அம்மா கஷ்டப்படுறாங்கல்ல, ನಮ್ಮ ಅಮ್ಮ ಕಷ್ಟಪಡ್ತಾರೆ, இருக்காங்கல்ல, ಹಣವನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளவு நான் என் வீட்டுல என் பசங்களுக்கு சொல்லி என் மனைவிக்கு சொல்லி அந்த வார்த்தையை தேவனிடத்தில் வைத்தேன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆಂಡತಿ ಬಿಡೋದು ಹೇಳಿ ಮಾತನಾಡಿದೆ. கஷ்டத்தை பிள்ளை பார்க்கறாள்ல, ತಾಯಿ ಪಡೋ ಕಷ್ಟವನ್ನು ಮಕ್ಕಳು ನೋಡುತ್ತಾರಲ್ಲ. அம்மா முழங்கால நிக்கிறதும் அம்மா சபைக்கு வர்றதும் பிள்ளை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ತಾಯಿ ಸಭೆಗೆ ಬರೋದು ಮೊಳಕಾಲು ನಿಲ್ಲೋದು ಮಕ್ಕಳು ನೋಡುತ್ತಾರೆ. ಆದರೆ என் அம்மா கண்ணீர் வடிச்சு முழங்கால நிக்கிறாங்க. ನಮ್ಮ ಅಮ್ಮ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ என் ಮೊಳಕಾಲು அம்மா ನಿಲ್ಲಿದ್ದಾರೆ. ஞாயிற்றுக்கிழமை நேரம் சபையில வந்து நிக்கிறாங்க. ನಮ್ಮ ಅಮ್ಮ ಭಾನುವಾರ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அது கேட்ட பிறகு நான் படிக்கணும். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಓದಬೇಕು. உதவி செய்யணும். ನಮ್ಮ ಅಮ್ಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. செய்யணும். ನಮ್ಮ ಅಪ್ಪಗೆ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕು. ನಾನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು. ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. ಅವಳಿಗೆ ಜಪವಾಂಚೆ வருமா வராதா? ಅವಳಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಒಂದು சபை ಆಸಕ್ತಿ விட மாட்டாளா? ಬರ್ತದೆ, ದೇವರು ಬಿಡಲ್ಲ. சபைக்கு முதலாள வந்து நிப்பா. ಸಭೆಗೆ சபை ಮೊದಲನೇ காரியங்களை எல்லாத்திலும் பங்கு கொள்ளுவா. ಸಭೆ ಎಲ್ಲವನ್ನೂ அதுக்கு ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. காரணம் யாரு? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ தகப்பன ಯಾರು? தாயாய் இருக்கணும். ತಂದೆ ತಾಯಾಗಿ ஒரு ಇರಬೇಕು. வேலை மட்டும் முக்கியம் அல்ல. ಬರೀ ಕೆಲಸ ಮಾತ್ರ ಮುಖ್ಯವಲ್ಲ. நான் சொல்றது உன்னை துக்கப்படுத்துவதற்கு அல்ல. ನಾನು ಹೇಳೋದನ್ನ ದುಃಖಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ನಿನ್ನ ಸಭೆಯಿಂದ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ. தலைநிமிர்ந்து ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. ನಾನು ನಿನ್ನ ತಲೆ ನಿಂತು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ. உன்னை அசிங்கப்படுத்த நான் வரல. ನಿನ್ನ ಅಸಹ್ಯ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ நீ ಅಲ್ಲ. ஆசீர்வாதமாய் இருக்கணும் நான் வந்திருக்கிறேன். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕಾಗಿ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ. இங்க இந்த கொர்நேலியு ಇಲ್ಲಿ ಕೊರ್ನೇಲಿಯು அவன் கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவனா இருக்கிறது மட்டும் இல்ல, ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತನಾಗಿರಲಿಲ್ಲ. பயப்படுகிறவளா மாற்றுகிறார். ತನ್ನ ಮನೆಯ ಸಮೇತ ಭಯಭಕ್ತಿಯುಳ್ಳವರಾಗಿ தர்மங்களை செய்கிறார். ದಾನ ಧರ್ಮಗಳನ್ನು நீங்களும் கர்த்தருக்குள் இருந்தா ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದರೆ ஆண்டவர் உங்களை இப்படியாய் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கொர்நேலியு பரலோகத்திலிருந்து தூதன் வருகிறார். ಕೊರ್ನೇಲಿ ಕೊರ್ನೇಲಿಯುವೆ வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே கர்த்தர் வந்து கொர்நேலியோடு பேசுகிறார். ಅಲ್ಲಿ ಕರ್ತನು ಕೊರ್ನೇಲಿ ಬಳಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஜெபம் கேட்கப்பட்டது. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ தான ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தர்மம் கேட்கப்பட்டது. ನಿನ್ನ ದಾನ ಧರ್ಮಗಳು பயபக்தி கேட்கப்பட்டது. ನಿನ್ನ ಭಕ್ತಿ ಕೇಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. இன்றைக்கு நீங்களும் நானும் மாறுவோமா? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಬಾರಪಡೋಣ. இன்னும் நிறைய காரியங்களுக்கு சொல்ல ಇನ್ನು முடியும். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. பயபக்தியா எத்தனை குடும்பங்கள் இருந்தார்கள்? ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಎಷ್ಟು ಕುಟುಂಬದವರಿದ್ದರು? அந்த அத்தனை இங்கே நிறைய குடும்பங்களை வச்சிருக்கிறேன் உங்களுக்கு சொல்றதுக்கு. ಅಷ್ಟು ಕುಟುಂಬಗಳು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ ಹೇಳಕ್ಕಾಗಿ. வரும் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். ಬರುವ ಭಾನುವಾರ ದಿನ ಸಂಧಿಸೋಣ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, இங்கே நோவாவின் குடும்பம் ಇಲ್ಲಿ ನೋಹನ ಕುಟುಂಬವು விசேஷித்த குடும்பமா மாறி ವಿಶೇಷವಾದ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. இங்கே
ಜೋಶುವಾವಿನ ಕುಟುಂಬ ಇಲ್ಲಿ ಯೋಶುವನ ಕುಟುಂಬವು ವಿಶೇಷಿತ ಕುಟುಂಬமா ಮಾರಿತು. ವಿಶೇಷವ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ಕಾವಲ್ ಕಾಕ್ರವನ್ ಕುಟುಂಬ ಕಾವಲಲ್ಲಿ ಇರುವಂತ ವಿಶೇಷಿತ ಕುಟುಂಬವನ್ನು ಕುಟುಂಬமா ಮಾರಿತು. ವಿಶೇಷವಾದ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ಕುಟುಂಬ ಕೊರ್ನೇಲಿಯನ ಕುಟುಂಬವು ವಿಶೇಷಿತ ಕುಟುಂಬமா ಮಾರಿತು. ವಿಶೇಷವಾದ ಕುಟುಂಬವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. ಉಂಗ ಕುಟುಂಬமா ಮಾರ ಈ வேண்டும். ಸಂದೇಶವು ಕೇಳುವ ನಿಮ್ಮ நீங்க ಕುಟುಂಬ விசேஷித்தவர்களாய் மாற வேண்டும். ನೀವು ವಿಶೇಷವಾದವರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. ನೀವು ಎங்களோடு ಕೂಡ வருவீரானா? ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಬರುವುದಾದರೆ உம்முடைய ஜனங்களும் ನಾವು ನಿಮ್ಮ ಜನರು எப்படி இருப்போம்? ಹೇಗೆ ಇರುತ್ತೇವೆ? விசேஷித்தவர்களாய் இருப்போம். ವಿಶೇಷದವರಾಗಿರುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாய் ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾದರೆ கர்த்தருடைய கிருபை உங்க மேல் வரும். ದೇವರ ಕೃಪೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. கர்த்தருக்கு பயந்தாய் ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟರೆ ஆமென் ಆಮೆನ್ தேவன் உங்களோடு பேசுவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತಾಡುವರು. கர்த்தரோடு நீங்க ஜெபம் பண்ணினார் ದೇವರ ಜೊತೆಗೆ அல்லது ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ரட்சிக்கப்படுவீர்களானா ಆತ ರಕ್ಷಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ அவருடைய சரீரத்தின் ரத்தமும் அவருடைய சரீரமும் உன் பாவத்தை கழுவி விடும். ಆತ ಶರೀರವು ರಕ್ತವನ್ನು ನಿಮ್ಮ ಪಾಪಗಳು கடன் ತೊಳೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. பெற்ற பிள்ளையாய் ನೀನು ಗಣ ಪಡೆದ தேவ ಮಗನಾಗಿ ஆசீர்ವಾதம் பெற்ற ದೇವ பிள்ளையாய் ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದ ಮಗುವಾಗಿ கெம்பீரித்து மகிழ்ச்சியாய் இருப்பாய். ನೀನು ಗಂಭೀರವಾಗಿ ಸಂತೋಷವಾಗಿ இன்று ಇರುವಿ. முதல் குடும்பமா கர்த்தரை தேடுவீர்களா? ಕುಟುಂಬವಾಗಿ ஏதோ ದೇವರನ್ನು ஒரு ಹುಡುಕುವುದಾದರೆ சந்தர்ப்ப நாளில முடியாது போகும். ಯಾವುದೋ ಒಂದು ಘಟನೆ ಇಲ್ಲದೆ ஆனா ಇದ್ದೇ எல்லா ಹೋಗಬಹುದು. வாரமும் எல்லா நாட்களும் அல்ல. ಆದ್ರೆ ಎಲ್ಲಾ ದಿನಗಳು ಎಲ್ಲಾ ವಾರಗಳಲ್ಲ. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೀರಾ? பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, அப்படியே உங்க கண்களை மூடி ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿತಾ அப்படியே கர்த்தரை பாப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರೇ ನೋಡುವೀರಾ? அப்படியே ஆண்டவர் பாப்பீங்களா? ಹಾಗೆ ದೇವರೇ ನೋಡುವೀರಾ? ಎಲ್ಲರೂ ஆண்டுடைய நாமத்தை ದೇವರ ನಾಮವನ್ನು அப்படியே உயர்த்தி ಹಾಗೆ ಎತ್ತಿಸಿ இதுல ஒரு அழகான பாடல ಇಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ಹಾಡನ್ನು பாஸ்டர் ஆரம்பத்துல பாடினார். ಸೇವಕರು ಆರಂಭದಲ್ಲಿ ಹಾಡಿದರು, அழகாய் பாடினார்கள். ಸುಂದರವಾಗಿ ಹಾಡಿದರು. அங்கே பாருங்க, வானாதி வானங்கள் ಅಲ್ಲಿ ನೋಡಿದ ಆಕಾಶಗಳು அவை அவ அழகாய் சொல்லி சொல்லி அந்த சரணங்களை பாருங்க. ಸುಂದರವಾಗಿ ಅಕ್ಷರಗಳು ஓயாமல் உம்பகல் நான் பாடுவேன், ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮ ಅವುಗಳನ್ನು ಹಾಡುತ್ತೇನೆ, என்றும் என்றென்றும் என்று சொல்லுகிறார். ಇವತ್ತು ಯಾವತ್ತು ಎಂದಿಗೂ. அப்படியே கண்களை மூடி ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳು ಮುಚ್ಚುತ್ತಾ இந்த ஒரு சரணத்தை அப்படியே எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, எஸ் பிரைஸ் தி வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. எவ்வளவு ஒரு அழகான ஒரு சரணம், எவ்வளவு ஒரு அழகான ஒரு வரிகள். ಸುಂದರವಾದ ಅಕ್ಷರಗಳು. பரலோக வேந்தனா ಪರಲೋಕರ ಅರಸನಾಗಿ எங்கள் வேண்டுதலே என்றார். ನನ್ನ ದೇವರೇ ಎಂಬುದಾಗಿ அவர் சொல்ற வார்த்தைகள் ரொம்ப தெளிவாய் இருக்கிறது. ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತು பரலோக கவனத்தை ಪರಲೋಕ ஈர்க்க ಗಮನಗಳನ್ನು வேண்டுமே, ನಾವು ಎಳಿಸಬೇಕೇ? அப்பாவும் கண்களில் ಅಪ್ಪಾ ನಿಮ್ಮ கிருபை ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ வேண்டுமே, ಕೃಪೆ ಬೇಕೇ? எப்போதும் என் அருகே ಯಾವಾಗಲೂ ನನ್ನ நீர் ಸಂಗಡ வேண்டுமே என்று சொல்லுகிறார். ನೀರು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. நீர் வேண்டுமே என்று ನೀರೇ சொல்லுகிறார். ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. சொல்லுமா, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. ராஜாதி ராஜாவே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹalleluya, Yes. ஹalleluya. எல்லாம் சேர்ந்து எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹalleluya, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஓ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும், உங்க பாதைகள் மாறட்டும், உங்க ஜீவியம் மாறட்டும், உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வரட்டும். ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஓ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாவுகளே,
ஆமான்னு போறேன். அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதுமே எங்க வாழ்க்கையில. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் அவரை எழுந்து துதிக்கிற நிற்கலாம். நாமங்களே, எல்லாரும் எழுந்து நின்று தேவ நாமத்துக்கு வானாதி வானங்கள் ஆமே தேவ மகிமையை கனப்படுத்துகிறது போல ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று எல்லாரும் மேலே நின்று தேவனை எல்லாரும் தேவனை ஆராதித்து ஆதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. கரம் உயர்த்தி வானாதி வானங்கள் எல்லாம் சொல்லுங்க, வாய் திறங்க. கொள்ளாதவரே, ஓ, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, இன்னும் பயமில்லாம இருக்கிற, ಇನ್ನು ಭಯವಿಲ್ಲದವರಾಗಿದ್ದೀರಾ? இன்னும் இருதயத்துல பயம் வரல, ಇನ್ನ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಯವು ಬಂದಿಲ್ಲ. இன்னும் இருதயத்துல பயம் வரல. ಇನ್ನ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಯವು இந்த ಬಂದಿಲ್ಲ. கொஞ்ச நாள்ல இந்த உலகத்தை நீ திரும்பி பார்க்க போகிற. ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಈ ಲೋಕವನ್ನು ತಿರುಗಿ இன்னும் ನೋಡುತ್ತೀಯಾ? கொஞ்ச நாள்ல இந்த பட்டணத்தை நீ திரும்பி பார்க்க போகிற. ಇಷ್ಟು ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಪಟ್ಟಣ ತಿರುಗಿ ನೋಡುತ್ತೀಯಾ? இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க போகிற. ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಲ್ಲಿ அப்ப ಜೀವಿತ ತಿರುಗಿ உனக்கு ನೋಡುತ್ತೀಯಾ? பயம் வரும். ಅವನಿಗೆ ಭಯ அப்ப ಉಂಟಾಗುತ್ತದೆ. உனக்கு பயம் வரும். அவனுக்கு பயம் வருತ್ತದೆ. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தேவன் ஆத்மா ನುಡಿಯುತ್ತಾರೆ. இதோ பூமி மேல அக்கினியை போட வந்தே, ಓ, ಭೂಮಿ ಮೇಲೆ ಬೆಂಕಿನ ಹಾಕಲಿಕ್ಕೆ அது பற்றி ಬಂದಿದ್ದೇನೆ. எரியும், ಅದು ಹಚ್ಚಿ அது ಉರಿಯುವುದು. பற்றி எரியும், அது ಹಚ್ಚಿ ಉರಿಯುವುದು. ஆங்காங்கு பற்றி எரிவதை நீ பார்க்க போகிற. ಅಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹಚ್ಚಿ ಉರಿಯುವುದು ஆங்காங்கு ನೋಡುತ್ತೀಯಾ? நிலநடுக்கங்களை பார்க்க போகிற. ಅಲ್ಲಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಕಾರ್ಯ பூமி ನೋಡುತ್ತೀಯಾ? அதிர்ச்சியை பார்க்க போகிற. ಭೂಮಿ அதிர்ச்சி ಉಂಟಾಗುವುದು ஓ, ನೋಡುತ್ತೀಯಾ? கர்த்தருடைய ஆவியானவர் ಓ, சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿಯುತ್ತಾರೆ. பட்டணம் பட்டணமா ಪಟ್ಟಣವಾಗಿ பயப்படுகிற சத்தத்தின் ஓலங்கள் வரும், ಭಯಪಡುವಂತ ಶಬ್ದಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. கண்ணீர் கவலைகளும் பெருகும், ಕಣ್ಣೀರು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. அரசியல் வட்டாரங்களில குழப்பங்கள் எழும்பும், ರಾಜಕೀಯ ಸಂಕಲ್ಪಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. வேலை தளங்களில வேலைகள் இல்லாமல் போகும், ಕೆಲಸ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೆಲಸವಿಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. தேசம் விட்டு தேசவுடைய உறவுகள் துண்டிக்கப்படும், ದೇಶ ಬಿಟ್ಟು ದೇಶ ಸಂಬಂಧಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. சில பஞ்ச வறுமைகள் எழும்பும் என்று சொல்லுகிறார். ಕೆಲವರು ಬರ ಕಾಲಗಳು பஞ்ச ಉಂಟಾಗುತ್ತದೆ. காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ಆ ಕಾಲ ಉಂಟಾಗ நீ செவி இருந்து ಆರಂಭವಾಯಿತು. செவி இல்லாத போல இருக்கிற, ಕಿವಿದು கண்ணிருந்து ಕಿವಿಡದವರಾಗಿದ್ದೀಯಾ? கண் இல்லாத போல இருக்கிற, ದೇವರ ಬಳಿ கர்த்தருடைய ಭಯವಿಲ್ಲದವರಾಗಿದ್ದೀಯಾ? வார்த்தை நீ எப்படி அங்கீகரிக்கிற? ದೇವರ ಮಾತು ಯಾವ தேவ ರೀತಿಯಲ್ಲಿ பிள்ளையே, ಅನುಸರಿಸ್ತೀಯಾ? ದೇವರ உனக்குள்ள ಮಗನೇ, பயம் இருக்கிறதா? ನಿನ್ನೊಳಗೆ ಭಯವಿದೆಯಾ? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை வந்ததே, ನೋವನಿಗೆ ದೇವರ ಕಣ್ಣುಗಳ ಕೃಪೆ இன்றைக்கு ಸಿಗುತ್ತದಾ? உனக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை வருது. ನಿನಗೆ ದೇವರಿಂದ ಕೃಪೆ ಸಿಗುತ್ತದೆ. பேருக்கு சபைக்கு வருகிறாய் மகனே, ಸಭೆಗೆ ಹೆಸರಿಗಾಗಿ ಬರುತ್ತೀಯಾ?
ತಿರುಗಾಡುತ್ತೀಯಾ வந்ததும் நீ வெளியவும் அங்கேயும் இங்குமாய் சுத்தித் திரிகிறாய் ಬಂದಿದ್ದು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗಾಡುತ್ತೀಯಾ உன் ஆசீர்வாதம் இப்போது எப்படி இருக்கிறது ನಿನ್ನ ಆಶ್ರಯಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ உன் ಇದೆ ஆசீர்வாதம் உன்னை காக்க வேண்டாமா ನಿನ್ನ ಆಶ್ರಯನ ಕಾಪಾಡಬೇಡ பயம் எங்கே போய் விட்டது ನಿನ್ನ ಭಯವೆಲ್ಲೋ ಆಯ್ತು பயம் எங்கே ನಿನ್ನ ಭಯವೆಲ್ಲಿ நான் உன்னை சந்திப்பேன் ನಾನು ನಿನ್ನ ಸಂಧಿಸುತ್ತೇನೆ நான் உன்னை சந்திப்பேன் ನಾನು ನಿನ್ನ ಸಂಧಿಸುತ್ತೇನೆ நோவாவிடத்தை கர்த்தர் பேசுகிறார் ನೋಹನ ದೇವರು ಮಾತಾಡಿದರು மாம்சமான இந்த ஜனங்கள் ಮಾಂಸವಾದಿ பூமியோடு ಜನರು அழியும் ಈ ಭೂಮಿಯಿಂದ பூமியோடு அழியும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾಶವಾಗುತ್ತಾರೆ இந்த வார்த்தை உனக்கு பயம் வரவில்லையா ಈ ಮಾತಿನಿಗೆ ಭಯ இந்த ಬರಲಿಲ್ಲವಾ வார்த்தை உனக்கு பயம் வரவில்லையா ಈ ಮಾತಲ್ಲಿ ಭಯವಿಲ್ಲವಾ உன் இஷ்டப்படி நடக்கிறாயா ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತೀಯಾ என் அன்பு மகளே ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ திருமணமாகி பிள்ளை செல்வங்களை கண்ட மகளே ಮದುವೆ ಆಗಿ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದಂತ இன்னும் ಮಗಳೇ பாவ பெருக்கு எதற்கு ನಿನ್ನ ಪಾಪಗಳಿಗೆ ராத்திரி ಏನಕ್ಕೆ பகல் எந்த நினைவோடு இருக்கிறாய் ಹಗಲು ರಾತ್ರಿ ಯಾವ தூக்கி எறி வேண்டாம் ತೆಗೆದು ಬೀಸಾಡು ಬೇಡ கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார் ದೇವರ ಆತ್ಮ ನುಡಿಯುತ್ತಾರೆ தூக்கி எறி ತೆಗೆದು ಬೀಸಾಡು கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார் ದೇವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ சில பெற்றோர்களை கர்த்தர் சொல்லுகிறார் ಕೆಲವರು ಎತ್ತಿದವರು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ உங்கள் பிள்ளைகள் பெறுவதற்கு முன்பாக ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ நீங்க எந்த அர்ப்பணம் பண்ணீர்கள் ನೀವು ಯಾವ ಅರಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದ್ದೀರಾ எந்த பொருத்தனை செய்தீர்கள் ಯಾವ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೀರಾ இன்றைக்கு அதை நிறைவேற்றுகிறீர்களா ಇವತ್ತು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತೀರಾ இன்றைக்கு நிறைவேற்றுகிறீர்களா ಇವತ್ತು ನೆರವೇರಿಸುತ್ತೀರಾ உன் பிள்ளை படிக்கணும் ನಿನ್ನ ಮಗನ ಓದಬೇಕು பட்டம் பெறணும், ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಆಗಬೇಕು சம்பாதிக்கணும், ಸಂಪಾದನೆ பேர் ಮಾಡಬೇಕು வாங்க நினைக்கிறாயே ಹೆಸರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಂತ நீ ನೆನೆಸುತ್ತೀಯಾ பொருத்தனை பண்ணிது என்ன ನಿನ್ನ ಅರಿಕೆ நீ ಮಾಡಿದ್ದೇನು பொருத்தனை பண்ணிது என்ன ನಿನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೇನು அந்த பொருத்தனைக்கு பெற்றோரே ಆ ಅರಿಕೆಗೆ ಎತ್ತಿದವರೇ நீதான் பொறுப்பு சொல்லணும் ನೀನೇ ಕರ್ತವ್ಯ ಹೇಳಬೇಕು எந்த ஆசீர்வாதத்தை நீ நாடுற ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ಹುಡುಕುತ್ತೀಯಾ நீ என் சமூகத்தில் பொருத்தனை செய்தது என்ன ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದ ಅರಿಕೆ என் அன்பு ಮಾಡಿದ್ದೇನು மகளே ನನ್ನ ಪ್ರೀತಿಯ இந்த ಮಗಳೇ சத்தம் உனக்கு கேட்கிறதா ಈ ಧ್ವನಿ ನಿನ್ನ உன் ಕೇಳುತ್ತದಾ காதுகள் கேட்கிறதா ನಿನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ நீ ಬಿಡುತ್ತದಾ பொருத்தனை பண்ணி பின்வாங்காத ನಿನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹಿಂಜಾರಿ ಹೋಗಬೇಡ நான் உன் கர்த்தர் ನಾನ್ ನಿನ್ನ ದೇವರು இமா சந்துடா நெதுருபி எஸ் மைட்டி பவர் இந்த நாள் தொடங்கி ಈ ದಿನದಿಂದ இந்த வருஷம் முடிவு வரையிலும் ಈ ವರ್ಷ ಕೊನೆಯ ತನಕ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நீங்க பாப்பீங்க ಒಂದೊಂದು ಸಂದರ್ಭವನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ அதிர்ச்சியின் செய்திகள் எழுப்பிக் கொண்டுதான் ಒಂದು இருக்கும் ಅದೃಶ್ಯವಾದ ಸುದ್ದಿಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ தப்பித்துக்கொள்ள வகை தேடு ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕು தப்பித்துக்கொள்ள வகை தேடு ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದಾರಿಯನ್ನು ಹುಡುಕು கர்த்தராகி தேவன் சொல்லுகிறார் ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನುಡಿಯುತ್ತಾರೆ உன்னை தப்பித்துக்கொள்ள வகை தேடு ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ದಾರಿಯನ್ನು நான் ಹುಡುಕು உன் கர்த்தர் ನಾನು ನಿನ್ನ ಗೋವನು நான் உன் கர்த்தர் ನಾನು ನಿನ್ನ ಕರ್ತನು எஸ் மைட்டி பவர் மைட்டி பவர் ಏನೋ ತಾನನ್ನು வந்திருக்கிறாயா ಏನು ಬೇಕಾಬಿಟ್ಟಿಗೆ ಬಂದಿದ್ದೀಯಾ என்ன பேச போகிறாய் ಏನ್ ಮಾತಾಡುತ್ತಾರೆ நேரத்தை பார்த்து கொண்டு வந்திருக்கிறாயா ಸಮಯ ನೋಡಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀಯಾ என்ன நடந்துற போகுது ಏನ್ ನಡೆಯುತ್ತದೆ மகளே ಮಗಳೇ ஓடி ஓடி உன் கை நீட்டி பணத்தை வாங்கி விட்டா ಹೋಗಿ ಹೋಗಿ ನೀನು ಕೈಯ ಚಾಚಿ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀಯಾ ஆனா அதுக்கு பலன் இப்போது என்ன ಅದಕ್ಕೆ ಇವಾಗ ಫಲವೇನು கணவன் மனைவி ಗಂಡ ಹೆಂಡತಿ குழப்ப நிறைந்தவர்களாய் இருக்கிறேன் ಸಂಕಲ್ಪ ತುಂಬಿದವರಾಗಿದ್ದೀರಾ வாழ்க்கை நினைச்சு புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ಜೀವಿತ ನೆನೆಸಿ ಗೊಲಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ சமூகத்தை தேடு ಆತನ ಸಮ್ಮುಖವನ್ನು ಹುಡುಕು நான் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன் ನಾನು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ அதை சரிபடுத்த ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸು உயர்ந்த ஒரு கட்டடத்தை பார்க்கிறேன் ಒಂದು ಎತ್ತರವಾದ ಕಟ್ಟಡವನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ தரை மட்டுமாகிறது ಅದು ಹಾಗೆ ಹೊಡೆದು ಏನಿಲ್ಲದವದಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ ஃபேக்டரி ಕೆಲವೊಂದು ಕಂಪನಿಗಳು தொழில் செய்யப்படுகிற கம்பெனிகள் ಕೆಲವೊಂದು ಕಂಪನಿಗಳು மூடப்படுகிறதும் ಅದನ್ನು ಮುಚ್ಚಲ್ಪಡುವುದು தரை மட்டும் ஆகுறதுமாய் இருக்கிறது ಅದು ಅದು ಏನಿಲ್ಲದವರಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ Yes, அதுல ஒரு சிலர் ಅದರಲ್ಲಿ ಕೆಲವರು அதை நினைச்சு மரணத்துக்கு நேராய் போகிறார் ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ எனக்கு வேலை இல்லையே நான் என்ன பண்ணுவேன் என்று மரணத்துக்குள் போகிறார்கள் ನನಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ದೆ ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ சில ஃபேக்டரிக்கு தீ எரிகிறது ಕೆಲವೊಂದು ಕಂಪನಿಗಳ ಬೆಂಕಿ ಹಚ್ಚಿ ಉರಿಯುತ್ತದೆ அந்த தீ எரிகிற ஃபேக்டரியில அநேகர் மடிந்து போகிறதை நான் பார்க்கிறேன் ಆ ಬೆಂಕಿ ಉರಿಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಸತ್ತು ಹೋಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ வெடிகுண்டுகள் சத்தம் கேட்கிறது ಆದ್ರೂ ದೇವರ ಧ್ವನಿ ಕೇಳುತ್ತದೆ வெடி சத்தங்கள் கேட்கிறது ಅದು ದೊಡ್ಡ ಧ್ವನಿಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ ரைட் will go thank you father தப்பித்துக் கொள்ளுங்கள் ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ ரைட் believe உன்னை காத்துக்கொள் ನೀನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳು தேவன் அல்லவர் ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು தேவன்
உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்புக்கொடுங்க. ಪರಿಶುದ್ಧ ಜೀವನ ಜೀವಿಸೋದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஹalleluya.